கிறிஸ்தேசுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்தேசுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த ஒரு நாளிலும் கூட நம்மளை ஒன்று கூட்டி சேர்த்த நம்முடைய பரமபிதாவுக்கும் நம்முடைய அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நன்றிகளையும் துதி ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக்கொண்டு, இந்த ஞாயிறு ஆராதனைக்கு ஆரம்பமாக நம்ம எல்லோரும் எழுந்து நின்று கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம் என்ற பாடலை பாடுவோம். அதைத் தொடர்ந்து நம் மத்தியிலே இருக்கிற சகோதரர் நாதன் அவர்கள் முன் வந்து நம்மை ஜெபத்திலே வழி நடத்துமாறு சபையின் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிட காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம், கைவிட காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ வழிதனை கண்டடைவோம், ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ வழிதனை கண்டடைவோம். மனதின் காரிருள் நீங்கிடவே மாசமாதானம் தங்கும், மனதின் காரிருள் நீங்கிடவே மாசமாதானம் தங்கும். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிட காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். நீதிமானின் சிரசினில் நித்திய ஆசீர்வதிரங்குமே, நீதிமானின் சிரசினில் நித்திய ஆசீர்வதிரங்குமே, கிருபை நன்மை தொடருமே, கேட்பது கிடைக்குமே, கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிட காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். அன்பு மிகும் மன்னலிவர் அருமை இயேசுவை நெருங்குவோம், அன்பு மிகும் மன்னலிவர்
தெளிவர். அருமை இயேசுவை நெருங்குவோம். தம்மண்டை வந்தோரை தள்ளிடாதே, தாங்கி அரவணைப்பார். தம்மண்டை வந்தோரை தள்ளிடாதே, தாங்கி அரவணைப்பார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம். கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். உள்ளமதின் பாரமதை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். உள்ளமதின் பாரமதை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம். இயேசு வந்தாதரிப்பார். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம். இயேசு வந்தாதரிப்பார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம். கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. ಪರಿಶುದ್ಧನು 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 ನಮ್ಮ ಸರ್ವ ಸೃಷ್ಟಿಗೆ ಕರ್ತನಾದ ತಂದೆಯಾದ ದೇವರೇ, ಈ ದಿವಸವನ್ನು ಕೊಟ್ಟು ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ತಂದೆ. ಹೌದು ತಂದೆ, ಕಳೆದ ದಿವಸಗಳೆಲ್ಲ ನಮ್ಮನ್ನು ಕಣ್ಮಣಿಯನ್ನು ಕಾಯ್ದು ಕಾಪಾಡಿ ನಿನ್ನ ಸತ್ಯದಲ್ಲೇ ನಮ್ಮ ನಡೆಸುತ್ತಾ ಬಂದಿದ್ದಕ್ಕಾಗಿ ಕೋಟ್ಯಾಂತರ ಸ್ತೋತ್ರ ತಂದೆ. ಹೌದು ತಂದೆ, ಈ ದಿವಸವೂ ಸಹ ನಿನ್ನ ವಾಕ್ಯಲ್ಲೂ ನಾವು ಬಂದು ನಿನ್ನ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿ ಅದರಂತೆ ನಡೆಯುವಂತೆ ನಮಗೆ ಬೇಕಾದಂಥ ಜ್ಞಾನ ಬುದ್ಧಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ತುಂಬಿಸಿ ನಿನ್ನ ಕೃಪೆಯಿಂದ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸ್ಕೊಡ್ಬೇಕಂದು ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ ತಂದೆ. ಹೌದು ತಂದೆ, ಆರಾಧನೆ ಮೊದಲಿನಿಂದ ಕೊನೆಯವರೆಗೂ ಯಾವ ಅಡಚಣೆ ಇಲ್ಲದ ಹಾಗೆ ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ನಡೆಯುವಂತೆ ನೀನೇ ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿದ್ದು ನಡೆಸ್ಕೊಡ್ತೇನೆ ನಂಬಿ ಬೇಡುತ್ತಿದ್ದೇವೆ ತಂದೆ. ಅದೇ ರೀತಿ ನಿನ್ನ ಸೇವಕನು ಸಹ ನಿನ್ನ ಕಲ್ಪಿಸ್ಕೊಡ್ತೇವೆ. ಅವರು ಸಹ ನಿನ್ನ ವಾಕ್ಯವನ್ನು ನಿನ್ನ ಮುಖಾಂತರ ಅವ್ರು ಮಾತಾಡಬೇಕಾಗಿ ನಾವು ಕೇಳ್ಕೊಳ್ತೇವೆ ತಂದೆ. ಆ ವಾಕ್ಯದಂತೆ ನಡೆಯುವಂತೆ ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ ನಡೆಸ್ಕೊಡು. ಬಂದವರೆಲ್ಲರೂ ನಿನ್ನ ಕಲ್ಪಿಸ್ಕೊಡ್ತೇವೆ. ಬರದೇವರು ಸಹ ಸರಿಯಾದ ಸಮಯಕ್ಕೆ ಬರುವಂತೆ ಅವರನ್ನು ನಡೆಸಿಕೊಡುತ್ತದೆ. ಈ ಮಾಡಿದ ಒಂದೊಂದು ಕೃಪೆಗಳಿಗೂ ಎಲ್ಲವನ್ನೂ ನಾವು ನೆನೆಸುತ್ತಾ ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರ ಸಲ್ಲಿಸುತ್ತಾ ಅತಿ ವಿನಯದಿಂದ ಯೇಸುವಿನ ಹೆಸರಲ್ಲಿ ಬೇಡ್ತೇವೆ ತಂದೆ. ಆಮೆನ್. Thank you, brother. இன்றைய லானிற்கான மார்னிங் டிவோஷன் க்ளோஸ் யுவர் ஐஸ். அதை நம் மத்தியில் இருக்கிற சகோதரர் ரவி அவர்கள் முன் வந்து வாசிக்குமாறு சபையின் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ನಿಮ್ಮ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿರಿ. ಅವನತಿ ಹಾಗೂ ಪಾಪದ ದೆಸೆಯಿಂದ ಪ್ರಚಲಿತವಾಗಿರುವ ದುಸ್ಥಿತಿ, ದುರ್ಗತಿ, ನೈತಿಕ ಶ್ರಮ, ಸಂಕಟಗಳ ದೃಶ್ಯಗಳಿಗೆ ನಿಮ್ಮ ಕಣ್ಣುಗಳನ್ನು 1 ನಿಮಿಷ ಮುಚ್ಚಿ ನಿಮ್ಮ ಮನೋನೇತ್ರಗಳಲ್ಲಿ ಪರಿಪೂರ್ಣವಾಗಿರುವ ಭೂಲೋಕದ ವೈಭವವನ್ನು ಚಿತ್ರಿಸಿಕೊಳ್ಳಿ. ಪಾಪದ ಒಂದು ಸಣ್ಣ ಕಲೆಯೂ ಸಹ ಈ ಪರಿಪೂರ್ಣ ಸಮಾಜದ ಶಾಂತಿ ಸಾಮರಸ್ಯವನ್ನು ಹಾಳು ಮಾಡಲಾರದು. ಕಹಿಯಾದ ಒಂದು ಯೋಚನೆಯಾಗಲಿ, ನಿರ್ದಯ ನೋಟವಾಗಲಿ, ಮಾತಾಗಲಿ ಅಲ್ಲಿ ಇರುವುದಿಲ್ಲ. ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಹೃದಯಗಳಲ್ಲಿ ಪ್ರೀತಿ ಉಕ್ಕಿ ಹರಿದು ಇತರರ ಹೃದಯಗಳನ್ನು ಸ್ಪಂದಿಸುತ್ತದೆ. ಪ್ರತಿ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿಯೂ ಪರಹಿತ ಚಿಂತನೆಯು ತೋರಿ ಬರುತ್ತದೆ. ಅಲ್ಲಿ ಇನ್ನು ನೋವಾಗಲಿ, ನರಳಾಟವಾಗಲಿ, ರೋಗವಾಗಲಿ, ಕೊಳ್ಳುವಿಕೆಯ ಯಾವುದೇ
ಸೂಚನೆಯಾಗಲಿ ಇಲ್ಲವೇ ಇವುಗಳ ಭಯವಾಗಲಿ ಇರುವುದಿಲ್ಲ. ನೀವು ನೋಡಿರುವ ಪರಿಪೂರ್ಣ ಆರೋಗ್ಯವಂತನಾದ ಮತ್ತು ಸೊಗಸಾದ ರೂಪ ವೈಶಿಷ್ಟ್ಯಗಳುಳ್ಳ ಮನುಷ್ಯನ ಚಿತ್ರವನ್ನು ನೆನಪಿಗೆ ತಂದುಕೊಳ್ಳಿರಿ. ಪರಿಪೂರ್ಣವಾದ ಮನುಕುಲವು ಇದೆಲ್ಲಕ್ಕಿಂತಲೂ ಮೀರಿದ ಮನೋಹರತೆಯಿಂದ ಕೂಡಿರುತ್ತದೆ. ಅಂತರ್ಯ ಶುದ್ಧಿ, ಮಾನಸಿಕ ಹಾಗೂ ನೈತಿಕ ಪರಿಪೂರ್ಣತೆಯು ಪ್ರತಿಯೊಂದು ಕಾಂತಿಯುತದ ಮುಖದಲ್ಲಿ ಮುದ್ರಿತವಾಗಿ ಶೋಭಿಸುವುದು. ತಮ್ಮವರ ವಿಯೋಗದ ದುಃಖದಿಂದ ಗೋಳಾಡುವವರು ಪುನರುತ್ಥಾನದ ಕಾರ್ಯವು ಪರಿಪೂರ್ಣವಾಗುವುದನ್ನು ಗ್ರಹಿಸುವಾಗ ಅವರ ಕಣ್ಣೀರೆಲ್ಲ ಒರೆಸಲ್ಪಡುವುದು. ಪ್ರಕಟಣೆ 21:4. ಹೀಗೆ ಭೂಲೋಕದ ಮುಂದಿನ ಸಮಾಜವು ಇರುವುದು. தேங்க்யூ பிரதர். இன்றைய நாளிற்கான பரலோகம் மன்னா அது நம்ம மத்தியில் இருக்கிற சகோதரர் ரவி அவர்கள் முன் வந்து வாசிக்குமாறு சபையின் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பிப்ரவரி 8ஆம் தேதிக்குண்டான பரலோகமன்னா, அற்ப விசுவாசி ஏன் சந்தேகப்பட்டாய்? மத்தேயு 14ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். விசுவாசத்தை பலப்படுத்தவும் அவிசுவாசத்தை மேற்கொள்ளவும் என்ன செய்ய வேண்டும்? இதற்குரிய பதில் யாதெனில், முற்கால அப்போஸ்தலரை போல பிதாவே எங்கள் விசுவாசத்தை பலப்படுத்த வேண்டும் என்று ஜெபத்திலே ஆகும். இந்த ஜெபத்துடன் தங்கள் இருதயங்களில் விசுவாசத்தை அதிகப்படுத்த முயற்சிக்க வேண்டும். இவர்கள் தேவனின் வாக்குத்தத்தங்களின் பேரிலும் அடிக்கடி சிந்தனை உள்ளவராக இருந்து அவருடைய வார்த்தைகளின் பேரில் அதிக பற்றுதல் உள்ளவராகவும் இருக்க வேண்டும். தான் தேவனோடு செய்த உடன்படிக்கை உணர்ந்து அதை அடிக்கடி தன் நினைவிற்கு கொண்டு வர வேண்டும். தேவ வாக்குத்தத்தங்கள் தன்னுடையது என்று தன் இருதயத்திலே தன் உதடுகளிலும் தேவனுக்கு முன் அறிக்கையிட்டு ஜெபத்திலே அவருக்கு நன்றி செலுத்தவும் வேண்டும். விசுவாசமே தேவபலம். ஒருவர் இதை அடைய சகோதர இடையே இதை குறித்து பேசி தன் விசுவாசத்தை பலப்படுத்த வேண்டும். இது பொன்னிலும் விலையேற பெற்றது. தேங்க்யூ பிரதர். மகா மேன்மையும் மறுமையுமான வாக்குத்தத்தங்கள் அதை நம்ம மத்தியில் இருக்கிற சகோதரர் இயேசுராஜா அவர்கள் முன் வந்து வாசித்து தருமாறு சபையின் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்ளுங்கள். மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. சங்கீதம் 119 வசனம் 105. விழித்திருக்கிறவர்கள் தேவனுடைய திட்டத்தை குறித்து அதிகமாய் கற்றுக்கொள்ள வேண்டும் என தேவன் விரும்புகிறார். இவர்கள் விழித்திருக்கும் போது கிருபையிலும் அறிவிலும் வளருவார்கள். இவர்கள் உலகத்தார் போன்று இருப்பதில்லை. உலகத்தார் உணர்வற்ற நிலையில் இருப்பார்கள். இவர்கள் அந்த நாளுக்கு ஆயத்தமற்று இருப்பார்கள். தற்காலத்தில் இருள் பூமியை முழுவதையும் மூடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் தேவனுடைய ஜனங்களுக்கோ விசேஷமான வெளிச்சம் அருளப்பட்டுள்ளது. இவர்கள் வெளிச்சத்தை விரும்புகிறார்கள். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. இது அதிக தொலைவில் பிரகாசிக்கும் சந்திரனுடைய வெளிச்சம் போன்ற வெளிச்சமாயிராமல் மாறாக வெளிச்சத்திற்காக கவனிப்பவர்களின் கால்களுக்குரிய சிறு வெளிச்சமாக மாத்திரமே உள்ளது. தூங்குகிறவர்களின் வெளிச்சமோ அணைந்து விடுகிறதா இருக்கிறது என்பதே அமையும். தேங்க்யூ பிரதர். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு நாளிலும் கூட தேவன் நமக்கு வைத்திருக்கக்கூடிய அவருடைய அருமையான வார்த்தைகளை நாம் கேட்கப் போகிறோம். கேட்பதற்கு திரையாக இருக்கக்கூடிய நம்முடைய மொபைல் ஃபோன் வேறு ஏதோ காரணங்கள் இருக்குமானால் அவைகளை சுவிட்ச் ஆஃப் அல்லது சைலண்ட் மோடிலே போடுமாறு சபையின் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஒரு நாளிலும் கூட நாம் பார்க்க போகிற பாடத்தினுடைய தலைப்பு பஸ்கா. இதற்கு சகோதரர் தெரிந்து கொண்டப்பட்ட ஆதார வசனம் 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 12 மற்றும் 13ஆம் வசனங்கள். 1 கொரிந்தியன்ஸ் 2nd chapter 12 and 13. நாங்கள் உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படி தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றிருக்கிறோம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தையினாலே பேசாமல்
பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகள்னாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்துகிறோம். இந்த வேத வசனத்தின் ஆதாரத்தின் மேலே நம்ம மத்தியில் இருக்கிற சகோதரர் கிருஷ்ணா அவர்கள் முன் வந்து நமக்காக தேவ செய்தியை வழங்குமாறு சபையின் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்ற நாளுக்கான வேத வசனங்களை வாசித்து தரும்படி சகோதரி டெய்சி அவர்களை கூட சபையின் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக கிடைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகர் மீட்பருமான நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் நாம் அனைவருக்கும் அனுதினமும் கிருபையும் சமாதானமும் பிறகு கடந்த வாழ்த்ததோட இன்றைய தினத்துல விசேஷமாக இந்த வருஷத்துல நாம் நினைவுக்கூறு நாளை அனுசரிப்பதற்கு நம்ம ஆயத்த வகுப்பாக கடந்த புதன்கிழமையிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். புதன்கிழமை கூட சகோதரர் பிரகாஷ் பிரதர் வந்து மெமரல் சப்ஜெக்ட் அவர் தொடங்கிட்டாரு. அடுத்த இந்த வாரத்துல முதல் சண்டேலேயே நம்ம இந்த தேவனுடைய அந்த பஸ்கா குறித்தும் காரியங்களை நம்ம பார்க்க முன் வந்திருக்கோம். நமக்கு வருஷமா நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த மாதிரி மெமோரியலுக்கு முன்னாடி ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாடி ப்ரிப்பரேஷன், அதாவது ஆயத்த வகுப்புன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம். மேக்சிமம் சொல்ல போனா இந்த மெமோரியல் கான்செப்ட்ல வந்து நம்ம என்ன அதிகமா பாடம்னா எக்ஸோடஸ் 12th சாப்டர் யாத்திராவும் 12ஆம் அதிகாரத்துல இருக்க காரியங்களை குறித்து பார்ப்போம். இன்னும் சொல்ல போனா இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் நடந்த ஒரு சில சம்பவங்கள், அவர் கொடுத்த கடைசி மணி நேரங்கள் இருக்க போதனைகள் பார்ப்போம். இன்னும் ஒரு 2 கேரக்டர் மாதிரி வாழ்க்கையிலே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக யூதாஸ் கேரக்டரும் இல்லை பேதுரு கேரக்டர் எடுத்து பார்க்கறது வழக்கம். இல்லைன்னா சொல்ல போனா செல்ஃப் எக்ஸாமினேஷன் கூட நம்ம இந்த டைம்ல வந்து பார்க்கறது ஒரு வழக்கம். இன்னும் சொல்லணும்னா டீட்டெயிலாக இப்போ பண்ணோம்னா சின் ஆஃபரிங் இருக்க அந்த காளையோட பலி, அந்த ஆட்டோட பலி, அதோட டிரான்ஸ்பரேஷன் எப்படி இருக்குன்னு எல்லாம் பார்க்கறது நம்ம வழக்கம். பட் இன்னைக்கு நம்ம எந்த ஒரு கோணத்துல பார்க்க போறோம்னா, நமக்கு நல்லாவே தெரிஞ்ச பேசிக்லி நாம் புரிஞ்சு கொண்ட யாத்திரம் 12ஆம் எக்ஸோடஸ்ல 12th சாப்டர்ல இருக்க ஒரு சில வசனங்களை எடுத்து நம்ம பார்க்க போறோம். பட் இன்னைக்கு வந்து அந்த 12th சாப்டர்ல இருக்க எல்லா விஷயங்களும் ஆல்ரெடி நம்ம பார்த்த விஷயங்கள் தான். கொஞ்சம் என்ன பண்ணனா, ஒரு ஸ்டெப் நம்ம உள்ள போய் இன்னும் தேவன் இந்த ஒரு கான்செப்ட் எதுக்கு இங்க கொடுத்திருக்காரு, நமக்கு ஒரு கேள்வி வரும். ஏன் இஸ்ரேல் மாம்சத்துக்கு இஸ்ரேல் மக்களுக்கு இந்த ஒரு நியமம் கொடுத்தாரு, பஸ்கா நியமம் முதல் பிரமாணமா கொடுத்தாரு. அதுல ஒரு சில காரியங்களை இன்புட் பண்ணிருப்பாரு இல்லைங்களா? பஸ்கா ஆடு எப்படி செலக்ட் பண்ணணும், அதை எப்படி அடிக்கணும்னு ஒரு ப்ராசஸ் கொடுத்திருப்பாரு. இந்த ப்ராசஸோட ஜெனரல் வியூ பாயிண்ட் நம்ம பார்க்கறது வழக்கம். ஆனா இன்னும் ஒரு ஸ்டெப் முன்னாடி நமக்கு கிடைச்ச ஆதாரத்தின் அடிப்படையில வசனத்துக்கு இசைவாக ஒரு ஸ்டெப் முன்னாடி போய் இதுக்குள்ள தேவன் ஏன் இதை வச்சிருக்காருன்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம பார்த்து அதுல ஒரு சில காரியங்கள் நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு தேவையான நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அந்த ஒரு கோணத்துல தான் அந்த பாடத்தை பார்ப்போம். இந்த பாடத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு நல்லாவே தெரியும், தேவனோட ஆவி வந்து ஒரு புது சிருஷ்டிக்கு எப்படின்னா அனுதினமும் எப்படி இருக்கணும், கிராஜுவலா இம்ப்ரூவ் ஆகணும். ஆவியும் இம்ப்ரூவ் ஆகணும், வெளிச்சமும் இம்ப்ரூவ் ஆகணும். அது தனிப்பட்ட சகோதரனுக்கு இல்ல, ஒவ்வொருத்தரும் தேவனோட நல்மனசாட்சி உடன்படிக்கை செய்த அனைத்து சகோதர சகோதரிக்கும் இந்த வந்து ஸ்பிரிட் எப்படி இருக்கணும்னா, ஸ்பிரிட்டும் லைட் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகணும். என்னைக்கு என்ன பண்ணக்கூடாது, மங்கிடக்கூடாது. அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னா, நம்மளோட வெளியூர்ல இருக்க சகோதரர்கள் சொன்ன கருத்து தான். அவங்க பார்க்கிற பார்வை எப்படி இருக்குன்னா, பவுல் எப்படி பார்த்தாரோ எல்லாமே அவர் பவுல் பார்க்கிற கோணங்கள் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். நமக்கு இன்னைக்கு அது டிஃப்ரெண்டா தெரியாது, ஒரு சில விஷயங்கள் இப்ப டிஃப்ரெண்டா தெரியும். ஆனா அநேக விஷயங்கள் அவர் காலப்பகுதியில் வந்த சீசர்கள், அதுக்கு நமக்கு ப்ரூஃப் இருக்கு. பேதுரோட வாழ்க்கையை பார்த்தா அவரே சொல்லுவாரு, இவர் பேசுறதும் இவர் பார்க்கிற விதங்களும் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் புரியாம இருக்கு, அறியாம இருக்குன்னு. எப்படி அவருக்கு மட்டும்னா நம்ம சிம்பிளா சொல்லிடுவோம், தேவனுடைய மகிமையில அவர் பார்த்துட்டாரு, அதனால தேவன் எல்லாம் ரிவீல் பண்ணிட்டாருன்னு சொல்லுவோம். என்னதான் ரிவீல் பண்ணாலும் ஸ்பிரிட் வேணுமா இல்லையா? அப்ப பேதுருக்கு ஸ்பிரிட் கம்மி இருக்குன்னு நாங்க சொல்ல வரல. பட் என்னன்னா அவர் இன்னொன்னு அந்த தேவனோட ஆவியோட பார்வை எப்படி இருந்துச்சுன்னா இன்னும் பிரைட்டா இருந்துச்சு அவருக்கு, பவுலுக்கு. அதனாலதான் இன்னைக்கு இப்போ பிரசன்ட் நடக்கக்கூடிய காரியங்களை கூட பவுல் என்ன பண்றாருன்னா நிறைய இடத்துல தீர்க்க தரிசனமா எழுதியிருக்காரு. நமக்கு தீர்க்க தரிசனம்னா நம்ம என்ன நினைப்போம்னா, பழைய ஏற்பாடுல இருக்க விஷயங்களை தீர்க்க தரிசனம் எடுத்து பார்ப்போம். புதிய ஏற்பாடுல ஒரு சில நம்ம செகண்ட் கம்மிங், 1000 years இந்த சம்பந்தப்படுத்தி பார்ப்போம். ஆனா பவுல் எழுதின ஒவ்வொரு நிருபத்திலையும் அநேக தீர்க்க தரிசனங்கள் இருக்குன்னு இன்னைக்கு இருக்க காலப்பகுதியில அநேக சகோதரர் ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவரு இன்னைக்கு பிரசன்ட் டே, இந்த பிரசன்ட் டேல யுகத்தின் முடிவுல நடக்கக்கூடிய சம்பவங்களும் அங்க எழுதிட்டு வந்திருக்காரு. அந்த ஒரு கண்ணோட்டத்துல தான் நம்ம இந்த ஆதார வசனத்தை நம்ம எடுத்து வச்சிருக்கோம். சகோதரர் பவுல் எழுதின ஒரு வசனம் தான்.
1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 12, 13 நம்ம வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியே பெற்றோம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். பாருங்க, தேவனோட ஆவியோட இருக்க விஷயங்களை ஆவிக்குரியவைகளை எதுனா தேவனோட வசனங்கள் ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்திக்காரன் பவுல் சொல்லுகிறார். இப்போ இந்த ஒரு கான்செப்ட் எடுத்ததை நம்ம இன்னைக்கு யாத்திரம் 12ஆம் அதிகாரத்துல இருக்க சில காரியங்களை நம்ம கூர்ந்து பார்க்க போறோம். முதல்ல நம்ம வாசிக்கலாம். யாத்திரம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யாத்திரையாகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவீர்கள். ஓகே, இப்போ நம்ம நல்லா தெரியும் யாத்திரம் 12ஆம் அதிகாரத்துல என்ன ஒரு கான்செப்ட் அவர் கொண்டு வரானா தலிச்சின் பிள்ளை சங்காரத்தை கொடுக்குறாரு. ஆனா இதுக்கு முன்னாடி நடந்த 9 வாதைகள் இருக்கும். இந்த 9 வாதைகளுக்கும் இந்த 10ஆம் வாதைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். அந்த 9 வாதைகள் இஸ்ரேல் மக்கள் எவ்வளவுக்குள்ள புரிந்து அறிந்து அதை கீழ்ப்படி நடந்தாங்கன்னு நமக்கு இன்னும் அது ஆழமா பார்க்க போல. பட் ஆனா 10ஆம் வாதை தேவன் கொடுத்த வாதைக்கு ப்ராப்பரா தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு சில கட்டளைகளை கொடுக்க ஆரம்பிச்சார். நீங்க இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணணும், இந்த மாதிரி தான் இருக்கணும். அந்த நியமத்தை எடுத்து இவங்க முழுசா ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுல மிக முக்கியமா அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க இஸ்ரேல் சபையார் யாவரையும் நோக்கி இந்த மாதத்துல 10ஆம் தேதி, அப்ப இந்த மாதங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும், நீசான் மாதம், ஆபி முதல் மாதம் அவங்களுக்கு. இந்த மாதத்துல 10ஆம் தேதியில் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவீர்கள். இப்ப நமக்கு நல்லாவே தெரியும் ஒவ்வொருவரும் என்ன பண்ணுமா, ஒரு குடும்பத்தார்கள் ஆட்டுக்குட்டி சொல்ல. ஆனா நமக்கு கீழே இருக்க வசனங்கள் நம்ம ஒரு சில வசனங்கள் போடல. நம்ம அந்த வசனங்கள்ல நமக்கு என்ன சொல்லணும்னா, ஒருவேளை ஒரு குடும்பத்தார்ல அந்த ஆட்டுக்குட்டியை சாப்பிடுறதுக்கு பினிஷ் பண்றதுக்கு ஒரு சில நபர்கள் கம்மி இருந்தா என்ன பண்ணலாம், ஒரு கேதரிங் பண்ணிக்கலாம். பக்கத்துல அண்டை வீட்டுல இருக்க சகோதர சகோதரிகள் அந்த குடும்பம் என்ன செய்யலாம், சேர்ந்து இதை அனுசரிக்கலாம். கூட சில விதிமுறைகள் இருக்கும். இப்ப நமக்கு ஒரு கேள்வினா, இந்த ஒரு ஆட்டுக்குட்டியை செலக்ட் பண்றது யாரு? வசனமே இருக்கு. நான் ஒரு சில கேள்விகளும் தவறா எடுத்துக்கொண்டா, இந்த ஆட்டுக்குட்டியை இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை செலக்ட் பண்ணும். யார் அந்த தலைவர்? அந்த வீட்டிலுடைய தலை யாருன்னா அப்பாவா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், ஏதோ ஒரு சகோதரன், வீட்டோட ஒரு தலைமை நிலைமையில இருக்கிற ஒரு சகோதரன். இது அப்படியே ஸ்பிரிச்சுவல் மீனிங்ல படம். இந்த வீட்டு தலைவர் யாரை குறிக்கும்? இயேசு கிறிஸ்து. வேற பிதா. 2 பேர் தான் இருக்கிறோம், வேற யாருமே இல்லைங்க. ஆனா பிதா தான் எக்ஸாக்ட் 100% கரெக்ட், சரியான பதில். இயேசு கிறிஸ்து செலக்ட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஆடு யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் எங்க அந்த ரோல் பண்ண முடியும்? அப்ப இந்த ஆடு ஒட்டுமொத்த உலக தோற்றத்துக்கு முன்னாடியே எந்த ஆடு அழிவழிக்கப்படும் ஃபோர் நாலேஜில் யாருக்கு தெரியும்? பிதாவாகிய தேவன். அந்த வீட்டு தலைவர். இந்த ரோல் ஸ்பிரிச்சுவல்ல பார்க்க போதா, இந்த ரோல் யார் பண்ண போறாருன்னா பிதாவாகிய தேவன். அவரோட ரோல் அந்த ஒரு ரோல் தான். பிதாவாகிய தேவன் என்ன பண்றாருன்னா, இயேசு கிறிஸ்து எப்படி செலக்ட் பண்றாரோ அதே மாதிரி அந்த குடும்பத்தோட தலைவர் என்ன பண்றாருன்னா இந்த ஆட்டுக்குட்டியை செலக்ட் பண்றாரு. சரி, ஆட்டுக்குட்டியை செலக்ட் பண்ணி இதை கூட நம்ம எங்க வாசிக்கலாம்னா, யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிக்கலாம். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்ப தேவன் இந்த பூமியில ஒரு அன்பு தன்னோட பிள்ளைகள் மேல, இன்னும் சொல்ல போனா பிள்ளைகள் சொல்ற பாவிகள் மேல, தேவனோட பிரமாணத்தை இந்த பாவிகள் மேல அன்பு காட்டுறதுக்கு தேவன் தன்னோட சொந்த மகன் என்ன பண்றாரு, வீல்ல சாக்ரிஃபை பண்றதுக்கு. எங்கன்னா ஆல்ரெடி உலக தோற்றத்துக்கு முன்னாடி ஒரு பிளான் போட்டார். யார்? என்னுடைய மகன் தான் என்ன பண்றாருன்னா இந்த ஒட்டுமொத்த உலகத்துல இருந்து ஒரு மீட்பை கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த ஒரு காரியத்தை இன்செர்ட் பண்றாரு. பண்றது மட்டும் இல்லாம இந்த ஆட்டுக்குட்டி யாருங்கிறது முதல்ல புதிய ஏற்பாடுல, அது நியூ டெஸ்டமெண்ட்ல யார் கண்டுபிடிச்சா? சூப்பர். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த வசனத்தை நம்ம கொடுப்போம். உண்மைதான் அது. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே.
ஓகே, நமக்காக படனா அப்போஸ்தலர் பவுல் சொன்னதை நம்ம பதிவு பண்ண உண்மைதான் இல்லைங்களா? ஆனா இதுதான் தேவன் ஆட்டுக்குட்டிங்கிறது யார் நோட்டீஸ் ஃபர்ஸ்ட் பண்ணா ஜான் த பேப்டிஸ்ட் தான். அப்ப அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கான்னு இல்லையான்னு தெரியல. ஆனா அவர் தான் தேவனுடைய ஆட்டுக்குட்டி. எனக்கு வசனம் இல்ல. தெரிஞ்சிருக்கு, நான் என்னோட கருத்தை தான் பதிவு பண்ணேன். தெரிஞ்சிருக்கலாம். ஆனா வசனம் நமக்கு இல்ல. ஆனா அவர் தான் இந்த என்ன பண்ணிட்டாருன்னா, அதோ பாரு தேவனோட ஆட்டுக்குட்டி வருதுன்னு நோட்டீஸ் பண்ணிட்டார். இது எந்த மறுக்க முடியாத ஒரு காரியம். சரி, இதை அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. சரி, இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, இந்த ஒரு விதிமுறைகள் இருக்குல்ல, என்னென்ன செய்யணும், இந்த ஆட்டுக்குட்டிக்கு என்னென்ன ப்ராசஸ் செய்யணும்ட்டு ஒரு விதிமுறை இருக்கு. இதுல எல்லாமே ஒரு நம்பர் வரும். ஒரு நம்பர் ஆஃப் இது வரும். நம்ம வாசிக்கலாம். எப்படி வரும்னா 3 ஒரு நியமம், ஒரு கட்டளை அவர் கொடுக்கும் போதெல்லாம் 3 விஷயங்களை இன்சர்ட் பண்ணுவார். நான் சொல்றது நான் பிபிடி போடும்போது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஒவ்வொரு விஷயங்களும் செய்யும் போதையும், ஆடு செலக்ட் பண்ணும்போதையும், பலி செலுத்தும் போதையும், சாப்பிடும் போதையும் எல்லாத்துக்குமே அவங்களுக்கு ஒரு ஒழுங்கும் கொடுப்பாரு. இந்த ஒழுங்கு எல்லாமே 3 காரியமா இன்சர்ட் பண்ண 3 வரும். அது 3 சீரியஸ்னு சொல்லுவாங்க, இல்ல 3 ஸ்கொயர்னு கூட சொல்லுவாங்க. நம்ம ஃபாரின் பிரதர்ஸ் அப்படிதான் சொல்லுவாங்க. 3 சீரியஸ் ஆஃப் கான்செப்ட்னு சொல்லுவாங்க. இதை எப்படின்னா எல்லாமே என்ன பண்ணுன்னா 3 காட்டுவாரு தேவன். நம்ம அதை கொஞ்சம் நுணுக்கமா பார்க்கலாம் பாருங்க. யாத்திரம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யாத்திரையாகமம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் ஒரு வயதுள்ளமாய் இருக்க வேண்டும். ம். செம்மறி ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம். சரிங்க, 3 கான்செப்ட் எங்க இருக்கு? நான் ரெட்ல ஹைலைட் பண்ணிட்டேன். 3 கான்செப்ட் எப்படி இருக்கு? இதுல என்னென்ன இருக்கு? 3 கான்செப்ட். பழுதற்றதும், ஆணும் ஒரு ஆணும், ஒரு வயது. ஒரு வயதும். இதுதான் அவங்களுக்கு கொடுத்த இந்த ஒரு நியமத்துல, இந்த ஒரு ஒழுங்குல அவங்களுக்கு கொடுத்த ஒரு கட்டளையில இந்த ஒழுங்கு என்னன்னா, அது எப்படி இருக்கணும்னா, ஒண்ணு பழுதற்றதா இருக்கணும். அந்த ஆடு எப்படி இருக்கணும்? பழுதற்றதா இருக்கணும். இன்னொன்னு என்ன பண்ணணும்னா, அது ஒரு வயதா இருக்கணும். இன்னொன்னு என்ன பண்ணணும்? அது ஆணா இருக்கும். இது யார் செலக்ட் பண்ணணும்? வீட்டோட தலைவர். அந்த இடத்துல வீட்டோட தலைவர். நம்ம ஸ்பிரிச்சுவல்ல போய் பார்க்க போனா பிதாவாகியதன். இவர் இது கரெக்டா செய்வாரா இல்லையா? இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. பிதாவாகியதன் அவருடைய வேலையை கான்செப்ட் கரெக்டா செஞ்சிட்டாரா? செஞ்சிட்டாரு. இதுக்கு மீனிங் நம்ம பின்னாடி பார்க்கலாம். அதே மாதிரி ஆடோட பாகங்கள் வருது பாத்தீங்களா, பாடிஸ். அந்த பாடிஸ் அதுலயும் 3 ஸ்ட்ரக்சர்ஸ் உள்ள வைப்பாங்க. பாருங்க, வாசிக்கலாம். யாத்திரிகம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கலாம். யாத்திரையாகமம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அதன் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் 2லும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து. ஓகே, அடுத்தது 46ஆம் வசனம். அதுல அதை ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் புசிக்க வேண்டும். அந்த மாம்சத்தில் கொஞ்சமாகிலும் வீட்டிலிருந்து வெளியே கொண்டு போக கூடாது. அதில் ஒரு எலும்பையும் முறிக்க கூடாது. ஓகே, இப்போ இதுல 3 கான்செப்ட் வருது. ஒன்னு ஃபர்ஸ்ட்ல பண்றது ரத்தம். ஒரு கான்செப்ட். ரத்தத்தை என்ன பண்ணணுமா? கொஞ்சம் எடுத்து என்ன பண்ணணும்? நீட்டு நிலைக்கால் வாசல்ல தடவணும்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அந்த பாடியில இன்னொரு முக்கியமான பார்ட் என்ன? மாம்சம் இருக்கு. அது என்ன பண்ணும்? அந்த மாம்சத்தை என்ன பண்ணக்கூடாது? வீட்டுக்கு வெளியே கொண்டு போகாம என்ன பண்ணும்? சுட்டு சாப்பிடுறது சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த ஆட்டோட பாடியில இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு, எலும்பு. இது என்ன பண்ணக்கூடாது? முறிச்சிடக்கூடாது. இங்கேயும் 3 சீரியஸ் கொடுக்குறாரு. அதே மாதிரி இன்னொரு விஷயமா பார்க்கலாம். அந்த பஸ்கா நியமம் அனுசரிக்கும் போது அது சாப்பிடக்கூடிய சகோதரருக்கு 3 இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருப்பாரு. வாசிக்கலாம். யாத்திரை 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யாத்திரையாகமம் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள். ஓகே, இங்க என்ன, ஒன்னு மாம்சம், ஒன்னு அப்பம், கசப்பான கீரை. இன்னொன்னு கசப்பான கீரை. புளிப்பில்லா அப்பம், கசப்பான. இங்கேயே என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதை சாப்பிடுற விதிமுறை எப்படி கொடுத்துட்டாங்கன்னா, இந்த 3 விஷயங்களும் அவங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். இதுலயும் 3 வந்துருச்சு. எல்லாமே 3 வருது இல்ல. ஒரு அடுத்தது 4வது பார்க்கலாம் இருங்க. யாத்திரிகமம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யாத்திரையாகமம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டி கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. இங்க என்ன வந்துச்சு? இங்கே 3 தான் வந்துச்சு. தேவன் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, முதல்ல ஒரு கிராப் போட்டு இப்படி 3 வரணும்னு இந்த வசனம் எழுதிட்டார். ஏன் எழுதியிருக்காரு நம்ம பார்க்கலாம். பாருங்க, இதுல என்னன்னா கச்சை, பாதரட்சனை, தடி. புசிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம் தேவை. அது எப்படி இருக்கணும்? கால்களுக்கான பாதரட்சனை, கைகளில் தடி, ஒரு பெல்ட் போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு புசிக்கணும்னு சொல்றாங்க. ஏன் இந்த மாதிரி 3 கொடுத்துருக்க நமக்கு தெரியல. இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. இது எல்லாமே செஞ்சாலும் இந்த ஒரு விஷயத்தை அவங்க செய்யணும். இதுலயும் 3 கொடுத்துருவார். வாசிக்கலாம். யாத்திரிகம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யாத்திரையாகமம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும்
சாயங்காலத்தில் அதை அடித்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேற் சட்டத்திலும் தெளித்து. ஓகே, இப்போ இதுல எத்தனை மூணு இருக்கா பாருங்க. இதுல எப்படி கண்டுபிடிக்கலாம் 3? நிலைக்கால்கள்னு போட்டிருக்கு. 3 எப்படி வரும்? யாரோ சொல்ல முயற்சி பண்றீங்க. மேற்சட்டம் 2. ஏன்னா ஒரு டோருக்கு எத்தனை நிலைக்கால்கள் இருக்கு? 4 சைடு இருக்கு. ஆனா தேவன் என்ன சொல்றாரு? 3 விஷயத்தை தான் யூஸ் பண்ணுது. இங்கேயும் 3 வந்துச்சு. இப்ப நம்ம படிச்ச 5 விஷயத்துல 3 3 3 3 இந்த 3ங்கிற நம்பருக்கு என்ன அர்த்தம்? இப்ப தேவன் ஒரு விஷயத்த உள்ள கொடுக்கிறாருன்னா கண்டிப்பா தேவன் பிதாவாகிய தேவன் உள்ள இன்செர்ட் பண்றாருன்னா அந்த விஷயத்துல எல்லா விஷயத்துல ஒரு இது எப்படி வந்துச்சு? 3 இல்லாம வராது. அந்த 3ங்கிற விஷயம் எல்லா இடத்துலயும் கண்டிப்பா வரணும். இந்த 3 வந்து சாதாரண விஷயமும் இல்லை. இப்போ நமக்கு தெரியும், நம்ம சகோதரர் சுரேஷ் பிரதர் முன்னாடியே ஒரு வாட்டி கேட்பார், பிரதர் இந்த நம்பர்ஸுக்கெல்லாம் சப்ஜெக்ட் எடுங்க என்பார். நானும் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கு நிறைய முயற்சி எடுத்தேன். பட் நிறைய முயற்சி என்னன்னா ஃபெயிலியர் ஆகல. இன்ஃபர்மேஷன் நிறைய கிடைச்சு அதை வந்து தொகுத்து வந்து கொஞ்சம் கூடாத காரியமாயிருச்சு. உதாரணம், எக்ஸாம்பிள், 7ங்கிற நம்பருக்கு என்ன அர்த்தம் நம்ம சொல்லுவோம்? பரிபூரணம். எதை பரிபூரணம்? 7ங்கிறது இன்னொரு அர்த்தமும் இருக்கு. யாரை குறிக்கும்? பிதாவாகிய தேவன். கரெக்ட் தானே? சரி, பிதாவாகிய தேவனுக்கு நம்ம நம்பர் ஒரு பிக்ஸ் பண்ண முடியுமா? அது எப்படி சொல்றீங்க? இந்த மாதிரி கியூரியாசிட்டியான கொஸ்டின்ஸ் எல்லாம் நமக்கு வந்துருச்சு. சரி, அது ஒரு மூலையில வச்சிட்டோம். சரி, 7ங்கிற விஷயத்தை நான் எடுத்துக்கிட்டேன். மறுபடியும் 7ங்கிறதுக்கு நிறைய வசனங்கள் நம்ம சப்போர்ட் பண்ணணும். நம்பர்ஸ் அப்ளை பண்ணனா நிறைய வசனங்கள் எனக்கு என்ன பண்ணணும்? சப்போர்ட் பண்ணணும். உள்ள இந்த 7ங்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுதுன்னு உள்ள போய் தேட ஆரம்பிச்சா 7 வாதைகள்னு ஒரு நெகட்டிவ் வந்துச்சு. 7 எக்காலம்ட்டு ஒரு நெகட்டிவ் வந்துச்சு. 7 வந்து கெட்ட ஆவிகள் ஒரு நெகட்டிவ் வந்துச்சு. 7 சபைகள் ஒரு பூரணத்தை வச்சு வந்துச்சு. இந்த மாதிரி பட் பிதாவாகிய தேவன் கரெக்ட் தான், பூரணமான நம்பர் தான். ஆனா இதெல்லாம் இப்படி எல்லாம் டிஃபரெண்டா இருக்குன்னு நம்ம ஒரு பிரதர் இது என்ன இப்படி எல்லாம் டிஃபரெண்டா இருந்தா இந்த நம்பருக்கு மட்டும் இல்ல, நீ 1ஆம் நம்பர் எடுத்தாலும் டிஃபரெண்ட் வரும், 3ஆம் நம்பர் எடுத்தாலும் டிஃபரெண்ட் வரும், 5ஆம் நம்பர் எடுத்தாலும் டிஃபரெண்ட் வரும். எல்லாமே டிஃபரெண்ட்ல வருது. சரி, என்ன இது? ஏன்னா அவர் சொன்ன ஒரு கருத்து என்னன்னா நம்பர் முக்கியம். நம்பருக்குள்ள ஒரு சத்தியத்துக்கு அந்த நம்பர் கரெக்டா வசனத்துக்கு இசைவா இருந்தா 7ங்கிற இடத்துல பிதாவாகிய தேவன் குறிக்குதுன்னா அந்த கண்டென்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த கண்டென்ட்டுக்கு இசைவா இருந்தா ஓகே. அதே சப்ஜெக்டுக்கு இன்னொரு சகோதரனோ இல்ல இன்னொரு சகோதரனோ எழுதின விஷயத்துல 7ங்கிறது ஒரு நெகட்டிவ் கேரக்டர்ல எடுத்து வச்சாலும் ஓகே. இன்னும் நம்ம 7ங்கிற விஷயத்துக்கு ஒரு பார்ப்போம். மீட்பை கூட குறிக்கும். அதாவது யுகத்தை கூட குறிக்கும். இந்த 7ங்கிறது ஒரு யுகத்தை கூட குறிக்கும். அந்த சப்ஜெக்டுக்கு அந்த 7 அந்த இடத்துல பொருந்துதா, அதுக்கு இசைவா ஒரு வசனம் கிடைச்சிச்சா ஓகேங்கிறாரு. இதை வச்சு நம்ம வந்து ஆர்கியூமெண்ட் எல்லாம் பண்ண வேண்டாம். அதனால இந்த சப்ஜெக்ட் இருக்கிறது ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம் நம்ம. ஏன்னா நம்ம மக்கள்கிட்ட என்ன இருக்கும்? 7ங்கிறது இதுதான் இருக்கும். ஆனா வசனம் இன்னொரு இதையும் காட்டும் நமக்கு. அதை எடுத்து வைக்கிறதுக்கு நமக்கு இன்னும் வெளிச்சம் நமக்கு தேவை, எனக்கு தேவைன்ட்டு நம்ம வச்சிட்டோம். அந்த அடிப்படையில் இந்த 3ங்கிற ஒரு விஷயத்த எதுக்கு கம்பாரிசன் பண்ணலாம்னா, நிறைய பைபிள் ஸ்டூடெண்ட்ல நிறைய பேர் 3ங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லுவாங்க. உங்களுக்கும் தெரியும் நினைக்கிறேன். 3ங்கிறது என்ன? ஓகே, அதுவும் பொருந்தும். ஆனா அது பதில் தான் உண்மை. அதுக்கு ஒரு ஆதார வசனமும் இருக்கு. 3 உடன்படிக்கைகள். ஓகே, வேற பாத்தீங்களா? இதுதான் இந்த சப்ஜெக்ட் எடுக்கிறதுக்கு ரொம்ப யோசிக்கணும். பிரதானமான சொன்ன கருத்து என்ன தெரியுமா? வேர்ல்டு பைபிள் ஸ்டூடெண்ட், வேர்ல்ட்ல இருக்க பைபிள் ஸ்டூடெண்ட்ல சொல்ற விஷயம் என்னன்னா ரான்சம். என்ன சொல்லுவாங்கன்னா ரான்சம் சொல்லுவாங்க. புரியுதா இல்லையா? ஈடுபலி தெரியுமா? இல்ல, ரான்சம் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன். ரான்சம் சொல்லுவாங்க. அது ஒரு காலத்துல வந்து ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. ரான்சம் நம்மளும் நம்பி இருந்தோம். பட் இன்னும் கொஞ்சம் ஒரு நுணுக்கமா உள்ள போனோம். இன்னும் உள்ள போனா ரான்சம் ஓகே, இப்போ பிரதர் சொன்ன ரிசரக்ஷன் ஓகே, 3 உடன்படிக்கைகள் ஓகே, இன்னும் ஒரு நிறைய வசனங்கள் ரான்சமோட அதிகமான ஒரு வசனங்கள் சப்போர்ட் பண்ணுதுன்னா மீட்புங்கிற ஒரு கான்செப்ட் சப்போர்ட் பண்ணுது. இப்போ நான் கேட்பேன், ரான்சம்க்கும் மீட்புக்கும் என்ன வித்தியாசம்? எல்லாரும் என்ன கேட்காதீங்க, என்ன வித்தியாசம் நீங்க ஏதாவது சொல்லுங்க. ரான்சம்னு ஒன்று இருக்குல்ல, ரான்சம்க்கும் மீட்புக்கும் இங்கிலீஷ்ல சொல்ற ரிடம்ஷன் சொல்லுவாங்க. மீட்புக்கு ரான்சம்க்கும் ரிடம்ஷனுக்கும் என்ன வித்தியாசம்? இது எவ்வளவு ஈஸியான கொஸ்டின் தெரியுமா? ஓகே, சூப்பர். என்னது? சூப்பர் சூப்பர். ரான்சம் இல்லைன்னா மீட்பே இல்லை. ஒண்ணு, ரான்சம்ங்கிறத ஒரு அந்த இது வந்து இந்த சுவிசேஷத்துக்கு மட்டும் தான் பொருந்தும்.
இந்த விஷயம் மீட்பு கொடுக்கும் யாருக்குன்னா அந்த விசுவாச குடும்பத்தில் இருக்கவங்க மட்டும். ஆனா இதே ransom யுகாயுகத்துக்குமே மீட்பு கொடுக்க போகுது. அப்ப ரிடெம்ஷன் வந்து இங்க பெருசா வருது அந்த இடத்துல. அதாவது மீட்பு இது எப்படி நம்ம புரிய வைக்கலாம்னா, உதாரணம் வந்து ransom ஓகே, ransom இல்ல மீட்பு இல்ல. மீட்பு கொடுக்கறனாவே நான் ransom கொடு, அதான் முக்கியம். ஆனா அந்த 3ங்கிறதுக்கு மீட்புங்கிறது பொதுவான ஒரு கருத்து, மெஜாரிட்டியான கருத்து அது. ஏன்னா எக்ஸாம்பிள் பாருங்க, எகிப்துல இருந்து இஸ்ரேல் மக்களை மீட் எடுக்கிறதுக்கு யாரை தேவன் பயன்படுத்தினாரு? மீட் எடுக்கிறதுக்கு மோசே. மோசே எப்போ செலக்ட் பண்ணார்? அவர் எப்போ வந்தார் வெளியே? 3 மைண்ட்ல வச்சுட்டே பேசுங்க, ஈஸியா தெரியும். 3 மாதம் அளவு எங்க இருந்தார் அவரு? மூடி வச்சுட்டு 3ஆம் மாதத்துல என்ன பண்றாரு? வெளியே வந்து அவரோட வேலை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எகிப்துக்கு போயிடுறாரு, மீட் பங்கு வருது. இன்னொரு இடத்துல என்னன்னா, நினிவே பட்டணம் கூட எடுத்துக்கலாம் நம்ம. நினிவே பட்டணத்துல என்ன பண்றாங்க? நினிவே பட்டணத்துல என்ன பண்ணாங்க? உபவாசம் 3 நாள். அப்ப நினிவே பட்டணத்துல சிம்பிளா சொல்லணும்னா, யோனாக்கு ஒரு தரிசனம் கொடுத்து தேவன் என்ன சொல்றாரு? போய் அவங்களை போய் வார்ன் பண்ணுன்னு சொல்றாரு. ஆனா இவன் வார்ன் பண்ண தெரிஞ்சிருவாங்க, யாருக்கு தெரியுது? யோனாக்கு தெரியுது. யோனா என்ன பண்றாரு? நேரா தர்சு பட்டணத்துக்கு ஆப்போசிட் சைட் போயிடுறாரு. எங்க போறாரு? மீனின் வயித்துல எத்தனை நாள் இருந்தாரு? 3 நாள். 3 நாள் விட்டு வெளியே வரும்போது, மீன்ல இருந்து வெளியே வரும்போது என்ன பண்ணாரு? நினிவேக்கு மீட்பு கிடைச்சாங்க. அது அதே மாதிரி இயேசு கிறிஸ்து கூட சொன்ன மாதிரி ரிசரக்ஷன் 3 நாள் என்ன பண்ணாரு? இரவும் பகலும் 3 நாள் இருந்து ரிசரக்ஷனும் குறிக்கும். அவங்களுக்கு என்னன்னா, அவர் ஒருவேளை இயேசு கிறிஸ்து அந்த கல்லறையில இருந்து வெளியே வரலன்னு வைங்க, இன்னைக்கு வந்து ransom-ம் இல்ல, நமக்கு மீட்பே இல்ல, உலகத்துக்கு மீட்பே இல்ல. ransom ஓகே, உலகத்துக்கு மீட்பே கிடைக்காது. அங்க அடுத்தது சொல்லணும்னா பரிமள தைலம் 3ங்கிறது வந்து 300 கூட வரும். 300 30 எல்லாமே 3 தான் அடையாளப்படுத்தும். 300 காசு. இது ஞாபகம் இருக்கா யாருக்குன்னா? யாரு? இயேசு கிறிஸ்து 10ஆம் தேதியில எருசலேம் வரும்போது பரிமள தைலத்தை 300 காசு. இந்த 300 காசுன்னா அவர் சொல்லுவாரு, இது வந்து அந்த என்னோட மரணத்தை நினைவு கூறுது. அந்த மரணம் எதுனா ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் மீட்பு போக போகுதுங்கிறதுக்கு தான் அடையாளமா 300 காசுன்னு வந்துடும். அந்த இதுவும் மீட்பதை கொடுத்தோம். அப்ப நல்லாவே நிறைய விஷயங்கள் இருக்கு இதுக்கு. மீட்புங்கிறதுக்கு நிறைய வசனங்கள் இருக்கு. ரிசரக்ஷனுக்கு வசனம் இருக்கு, ransom-க்கு வசனம் இருக்கு. ஆனா மீட்பு வந்து ரிடெம்ஷன்ங்கிற ஒரு விஷயம் வந்து ஒட்டுமொத்த உலகத்துக்கும் டிவைன் உலகத்துக்கும் தேவன் வச்சுக்கிறது 3ஆம் நம்பர் தான் பயன்படுத்தி இருக்காரு. அது மாதிரி 2 எதற்கு பயன்படுத்துறாங்க தெரியுமா? 2 நம்ம கையில தான் இருக்கு. பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. இன்னொரு மீனிங் இருக்கு, பரிசுத்த ஆவி கூட மீனிங் இருக்கு. நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். அப்போ இந்த ஒரு விஷயம் வந்து இந்த 3ங்கிற ஒரு விஷயம் தேவன் மாம்சத்துக்குரிய இஸ்ரவேல் மக்கள் கொடுக்கும் போதே என்ன பண்ணா, இது வந்து விசுவாச அந்த குடும்பத்தை காப்பாத்துறது மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த மீட்கிற போறது மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த உலகத்தையும் மீட்கிற கான்செப்டுக்குள்ள வச்சிருக்காரு. யாரு? பிதாவாகிய தேவன் வச்சிருக்காரு. உதாரணம் எப்படி சொல்லணும்னா, அவங்க எகிப்துல இருந்து காப்பாத்துறது வந்து யாரை அடையாளப்படுத்தனா? நம்மள அடையாளப்படுத்தும். ஆனா உலகத்துக்குரிய விஷயத்துல இந்த ஃபார்மேட் வச்சு பார்த்தா ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் என்ன பண்ண போறாரு? தேவன் ஒரு மிகப்பெரிய ஒரு மீட்பை கொடுக்க போறதுதான் இந்த 3 சீரியஸ்ல வந்து வச்சிருக்காரு தேவன். சரி, இப்ப நம்ம பார்த்த இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்குங்களா, இதெல்லாம் வந்து பழைய ஏற்பாடெல்லாம் அனுசரிக்கும் போது பயன்படுத்தின விதம் நினைச்சிடும். இதுல முக்கியமா அவங்க வந்து பயன்படுத்துறது பாதரட்சை, ஒரு ஆடு, தடி, கச்சை, கசப்பானைக்கரை. இது நிழல்ல நடக்கப்பட்ட விஷயங்கள். இந்த நிழல்ல நடக்கப்பட்ட இந்த விஷயங்கள் எல்லாமே புதிய ஏற்பாட்டுல நம்ம அனுசரிக்கிறோம். பாத்தீங்களா? இப்ப எப்ப அனுசரிக்க போறோம்? மார்ச் 31 நம்ம அனுசரிக்க போறோம். இந்த அனுசரிப்புல சரி இப்ப வேண்டாம், போன வருஷம் அனுசரிச்சோம்ல, அந்த டேட் எனக்கு மறந்துருச்சு. அந்த டேட்ல நம்ம என்ன பண்றோம்? இதெல்லாம் கொண்டு வந்தோமா? இதெல்லாம் எங்க விட்டுட்டு வந்தோம்? கொண்டு வந்தோமா இல்லையா? தேவன் என்ன சொன்னாரு? நிழல்ல இருக்கிறத நிஜத்துல கொடுக்கணும்னு சொல்றாரு. இப்ப தேவன் என்ன பண்ணி கட் பண்ணிட்டு இருப்பாரு எல்லாத்தையும். ஆனா நம்ம என்ன பண்ணோம்? நம்ம என்ன பண்ணோம்? இல்ல நம்ம என்ன பண்ணோம்? நம்ம என்ன அனுசரிச்சோம்? அப்பமும் திராட்சை ரசம் வச்சு. திராட்சை ரசம் இல்ல, பட் ஆனா சகோதரோட கருத்துக்கள் அங்க இருக்கும். அவங்க பிரதானமா பயன்படுத்த கொடுத்த விஷயம் கிரேப்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம அதை பார்க்கல. இப்ப நமக்கு ஒரு கேள்வி வருது, இந்த 5 விஷயங்கள் எங்க போச்சு? சரி, இந்த 5 விஷயம் யார் கொண்டு வந்தாங்க? இஸ்ரேல் மக்களும் முதலாவது அந்த ஆடை செலக்ட் பண்ணியிருந்து வீட்டு தலைவர்கள். இந்த 5 விஷயங்களும் இஸ்ரேல் மக்கள் பயன்படுத்தினாங்க. ஆனா இந்த 5 விஷயமும் மாம்சத்துக்கு ஒரு இஸ்ரேல் பயன்படுத்தின 5 விஷயமும் ஆவிக்கு இஸ்ரேல் இல்ல. ஆனா நம்ம என்ன பண்றோம்? புதிய நியமம்ட்டு அப்பமும் திராட்சை ரசம். இப்ப 5 விஷயம் யார் கொடுக்கணும் நமக்கு? சரி, இத முடிச்சுட்டாருல்ல. சரி, இப்ப நான் அதுக்கான விளக்கங்கள் ஒரு சின்ன சின்ன விளக்கங்கள் பின்னாடி டீட்டெயிலா பார்க்கலாம். இப்ப கச்சை எடுத்துக்கலாம். கச்சைனா என்ன? பெல்ட். நான் இன்னைக்கு போட மறந்துட்டேன், அதனால ரொம்ப கஷ்டப்படுறேன். இந்த பெல்ட் எதுக்கு யூஸ் பண்ணணும்?
ஊழியக்காரர். ஓகே, சூப்பர். அடிமை பெல்ட் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு கேரக்டர் இருக்கு பெல்ட்டுக்கு. அந்த அடிமை கிட்ட ஒரு கேரக்டர் வரும் இல்லையா? உடன்படிக்கையின் ஊழியக்காரர். எல்லாரும் சொல்லலாமா வேண்டாமான்னு சொன்னா எப்படி? தாழ்மைங்கிற ஒரு கேரக்டர் வரும்ல, தாழ்மை, மனத்தாழ்மை ஒரு கேரக்டர் வரும். அப்ப கச்சை எதற்கு அடையாளம்னா ஒரு தாழ்மையான ஒரு கேரக்டர் அடையாளம். ஏன்னா அது ஸ்லேவ்ஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த கச்சையை இடுப்பை கட்டுவாங்க. ஆனா அவங்க கச்சை கட்டினது வந்து வேற, அது நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஒரு வசனத்துக்கு நிறைய விளக்கங்களை நம்ம பார்ப்போம், ஒரு சில விளக்கங்கள். சரி, அடுத்தது பாதரட்சை இது போட்டிருப்பாங்க. வீட்டுக்குள்ள எதுக்கு செல்ஃப் பண்ணுவாங்க? இதுக்கும் மீனிங் இருக்கு. ஏன்னா சூப்பர் டிராவல் பண்ணணும், அதாவது என்ன சொல்லணும், ஆயத்தமா இருக்கணும், ப்ரிப்பரேஷன். அவங்க என்ன பண்ணணும், ரெடி. விடியற் காலம் வர்றதுக்கு முன்னாடி இதை ஃபினிஷ் பண்ணிட்டு ரன் ஓடணும், வெளியே போயிடணும். எதை விட்டு? எகிப்து விட்டு வெளியே போறதுக்கு ப்ரிப்பரேஷனா ஆயத்தமா இருக்க விஷயமா இருக்கு. தடியை பிடிச்சிட்டு சாப்பிடணும். தடி எதற்கு அடையாளம்? அத்தாரிட்டி, அதிகாரம். இந்த இடத்துல அதிகாரம் வராது. இன்னும் சொல்ல போனா ஒரு வனாந்தர போறதுக்கு அவங்களுக்கு எது பிரதானமா யூஸ் பண்ணா, ஏன்னா வெளிச்சம் தேவன் என்ன கொடுத்துறாரு, மேகஸ்தம்பம் அக்னிஸ்தம்பம் தேவன் கொடுத்துறாரு. தடி எதற்கு தேவைப்படும்? சப்போர்ட்டிங். சப்போர்ட்டிங். இப்ப நமக்கு என்ன சப்போர்ட்? இல்ல, நமக்கு ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கு ஒரு விஷயம் இல்லைன்னா புது சிருஷ்டி கருவா வளர்றதுக்கே ரொம்ப கஷ்டம். ஐயோ, அப்படியே போச சொன்னீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. அந்த பரிசுத்த ஆவியை புரிஞ்சிக்கணும்னா, எக்ஸாக்ட் வாக்குத்தத்தம் உங்களுக்கு இல்லைன்னா, இவங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரு? கானானுக்கு கூட்டு போற வாக்குத்தத்தம். அதனால அவங்க என்ன பண்ண, அந்த தடியை புடிச்சுக்கிட்டு ரன் ஆரம்பிச்சிட்டாங்க. எதை நோக்கி? காரணம் போய். அப்ப இந்த இடத்துல நீங்க சொன்னதெல்லாம் ஓகே, சகோதரர் சொன்னது ஓகே. ஆனா இந்த இடத்துல இந்த கான்செப்ட் தடி எதை அடையாளப்படுத்துனா, தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் கொடுத்து வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. உங்களுக்கு என்ன, நான் கானானை எகிப்து மீது காணப்பேன். இன்னும் கசப்பான கீரைகள். பட் இதனால லிட்டரான மீனிங் இருக்காது. எதுக்கு சாப்பிடணும் இதெல்லாம் நம்ம அதுக்குள்ள போகல. கசப்பான கீரைகள்னா ஒரு பாடுகள், ஒரு உபத்திரம், ஒரு சோதனை, இதெல்லாம் குறிக்கும். ஓகே, அடுத்தது ஆடு. ஆடு எதை குறிக்கும்? இயேசு கிறிஸ்து குறிக்கும். இப்ப நமக்கு என்ன குறிக்கும்? இப்ப நமக்கு வச்சு பாக்குற எல்லாத்தையும் ஆடு நமக்கு என்ன குறிக்கும்னா, அந்த கிறிஸ்துவின் சரீரத்துல நாங்க அந்த ஆட்டுல போய் அங்கமா இல்ல, ரேன்சம் இல்ல, ஆனா கிறிஸ்துவின் சரீரத்துல நிஜத்துல நாம அங்கமா இருக்கோம். இத ஒரு ரைட்டிங்ஸ்ல நம்ம பார்க்கலாம் பாருங்க. வாசிங்க சிஸ்டர். எனவே சத்தியத்தை பெற்றிருப்பது அபிஷேகத்தை பெற்றிருப்பது என்பது கிடையாது. பாருங்க, சத்தியத்தை இப்ப நமக்கு எல்லாம் சத்தியம் கிடைச்சிருச்சு இல்லீங்களா? சத்தியத்தை கிடைச்ச உடனே அபிஷேகம், அதாவது பரிசுத்தாவி கிடைச்சிருச்சுன்றலாம் நம்ம நினைச்சு கூடாதான். சத்தியம் இன்னைக்கு பேசிக் கிளாஸ் எல்லாருக்குமே தெரியும். இன்னும் நிறைய அட்வான்ஸ்டு இருந்தாலும் அது வந்து பிகாட்டல் ஜெனிப்பிக்கிற நிலைமையை தான் குறிக்குமே தவிர, அபிஷேகம் தான் தேவனோட பரிசுத்தாவி எனக்குள்ள கொடுக்குதுன்ற அர்த்தம். வாசிங்க சிஸ்டர். சத்தியத்தின் ஆவியை பெற்றிருப்பது தேவனுடைய வார்த்தையை பெற்றிருப்பது என்பது இல்லை. தேவனுடைய வார்த்தைகளுக்கு இசைவாக இருப்பது போதும். தேவனுடைய வார்த்தைக்கு நீ என்ன கேட்டியோ அது இசைவா இருப்பது மட்டும்தான் என்னன்னா தேவனுடைய சரீரத்துல ஒரு அங்கம் அர்த்தம். வாசிங்க சார். அதுக்கு அது போலவே பரிசுத்தமாகவே நடப்பார்கள் என்பது அர்த்தம் கிடையாது. வசன தேவனுடைய வார்த்தை கிடைச்சோன்னே இவர்கள் பரிசுத்தமா நடப்பார்கள் அர்த்தம் கிடையாது. பரிசுத்தமாகவே நடக்க வேண்டும் என்கிற பரிசுத்தமாகவே நடக்கும், வேற வழி இல்ல. நீ இந்த தேவனுடைய சத்தியம் கிடைச்சினா பரிசுத்தமாகவே நடக்கும் என்கிற சிந்தை இருக்க வேண்டும். அப்போ என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்துவின் சரீரம் அங்க ஒரு ஆடு அடிச்சிட்டாரு. இன்னைக்கு ரான்சம் பிரைஸ்ல நமக்கு பங்கு இல்லைனாலும் ரான்சம் ஒர்க்ல பங்கு இருக்குன்னா, நான் கிறிஸ்துவின் சரீரமாக அவயத்துல ஒரு அங்கமா இருக்கணும். எங்க இருக்கணும்? யுகத்துல இல்ல, இங்க பூமியில இருக்கணும். அதுதான் சரீரத்துக்கு அடையாளமா தேவன் இங்க வந்து ஒரு ஆடை வச்சிருக்காரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த ஆட்டுக்குட்டி எப்படி இருக்கணும்? பழுதற்றதா இருக்கணும். பழுதற்றதா இருக்கணும். பழுதற்றதுன்னு என்ன? எந்த குறை? அதுக்கு வசனமே இருக்கு, நம்ம வாசிக்கலாம். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 26. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாய் இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார். ஓகே, அப்ப யாருன்னா குற்றமற்றவரும் மாசில்லாதவர் யாருன்னா அந்த ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து கம்பேரிசன். இதெல்லாம் ஒரு வெளிப்படையான ஒரு யதார்த்தமான பதில்கள். இப்ப நமக்கு என்ன கேள்வி, ஏன் இந்த 3 சீரியஸ் கொடுத்தாங்க, ஆனா நமக்கு இந்த 5 விஷயங்களை நம்ம கொண்டு போறது இல்ல. சரி, தேவன் நமக்கு கொடுக்கல, அது உண்மை. ஆனா நம்ம கொண்டு வரணும். எப்படின்னா, என்னோட அனுதின வாழ்க்கையில என்ன பண்ணிருக்கணும்? இந்த தாழ்மை கிறிஸ்துவின் அங்கமா இருக்கணும். அனுதினம் என்ன பண்ணணும்? ஆயத்தம்ங்கிற ஒரு பாதரட்சை தொடுத்து இருக்கணும்.
அடி வாக்குத்தத்தங்கள் இதெல்லாம் வந்து மெமோரல் அனுசரிப்பதை நான் கொண்டு வரணும். நான் கொண்டு வந்தா மட்டும்தான் இயேசு கிறிஸ்து எனக்கு என்ன வைப்பாருங்க, அப்பமும் திராட்சரம். அது கொண்டு வராம இதை அனுசரிச்சோன்னு வைங்களேன், அதாவது என்னோட கேரக்டர் அந்த அடையாளத்துல சொல்ல மாதிரி என்னோட பிரதிபலிப்பு இல்லைன்னா, அதோட வெளிப்பாடு இல்லைன்னா, இந்த மெமோரல் அனுசரிச்சேன்னு வைங்களா, அது எல்லாமே அபாத்தியம். புரியுதா? இதை ஒரு அடையாளம், இது ஒரு சப்ஜெக்ட், இது அப்படியே வச்சுக்கலாம். இப்ப அடுத்தது நம்ம அந்த 3 சீரியஸுக்குள்ள 3 விஷயமா பார்த்தோம். முதல்ல எந்த ஒரு விஷயம் பார்த்தோன்னா, ஒரு விஷயத்துல அந்த ஆண் ஒரு அந்த ஆடு எப்படி இருக்குன்னா, ஒரு வயது இருக்கணும். 2வது என்ன இருக்குன்னா, அது ஒரு ஆணா இருக்கணும். இன்னொன்னு என்ன பார்த்தோம்னா, பழுதற்றதா பார்க்கணும். பழுதற்றது நம்ம பார்த்துட்டோம். இப்போ பழுதற்றதுன்னா இயேசு கிறிஸ்து அடையாளம் வச்சு. இப்போ ஒரு ஆணுங்கிறதுக்கு என்ன அடையாளம்? ஏன் ஒரு பெண்ணாடு செலக்ட் பண்ணி அடிக்க கூடாதா? ஒரு கேள்வி வரணும் நமக்கு. ஏன் தேவன் ஒரு ஆணாட தான் செலக்ட் பண்ண சொன்னாரு? ஓகே, ரொம்ப யோசிக்கிறீங்க. சிம்பிளான பதில் இருக்கு இதுல. ஏன் ஒரு ஆணை செலக்ட் பண்ணணும்? சரி, அதை வச்சுக்கலாம். 2வது, முதல்ல ஒரு வயது ஏன் செலக்ட் பண்ணும்? ஒரு வயது இருக்கிற ஆடை தான் ஏன் செலக்ட் பண்ணும்? ஓ, அப்போ 2 வயசானா அசுத்தம் ஆயிடுமா? இல்ல 9 மாசம் இருந்தா அசுத்தம் இல்லாமா? குழந்தை மாதிரி ஆடை வெட்டுறதுக்கு குழந்தை மாதிரி ஒரு ஆடை கூட்டு வெட்டிடணும். ஓகே, வேற என்ன? அவர் பிரியாணி சாப்பிடுறதுல இருக்காருன்னு. ஓகே, பாவம் செய்யாது. சூப்பர். அதாவது என்னன்னு சொல்லலாம், மெச்சூரிட்டி வந்துடும். கரெக்டா சொன்னாரு. ஒரு வயதுங்கிறது ஆடோட மெச்சூரிட்டி வயசு. மெச்சூரிட்டி வயசுன்னு என்ன சொல்லுவீங்கன்னா, அதுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்கலாம். உதாரணம் எடுத்துங்க. அப்படி அவர் மெச்சூரிட்டி வயசுக்கு வந்துருச்சு. சரி, ஏன் ஆண் இப்போ அந்த ஒரு வயது வந்து அந்த இதுக்கு தான் தேவன் வச்சாரு. அதுக்கு குறைவானதும் அதுக்கு அதிகமானதுன்னா, எப்போ மெச்சூரிட்டி வந்துச்சோ அதுதான் ஒரு வயசு. ஆட்டோட நிலை ஒரு வயசுன்னு செலக்ட் பண்றது. இப்போ உதாரணம் அப்படியே பாருங்க. தேவன் ஒரு வயசு செலக்ட் பண்ணி, இதுதான் அர்த்தம் ஏன் ஆணை செலக்ட் பண்ண. ஆனா இதுல ஸ்பிரிச்சுவல் மீனிங் இருக்கு. இப்போ இயேசு கிறிஸ்து கம்பாரிசன் பண்ணணுமா இல்லையா? இயேசு கிறிஸ்துக்கு எப்போ மெச்சூரிட்டி வந்துச்சு? 30. அதாவது நமக்கு நல்லாவே தெரியும், நியாயப்பிரமாணத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, ஆசாரிய ஊழியம் செலுத்தணும்னா 30 வயசு கடக்கணும். அது ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டாரு. ஆனா 30 வயசுக்கு மேல ஒரு வாழ்க்கை வாழ போறாங்க, ஆசாரிய ஊழியம் செலுத்திருக்கான்னு வராரு பாருங்க. அது ஒரு வயசு. சகோதரர் பிராங்க் கிளீனா எழுதிட்டார். அது கூட கம்பாரிசன் பண்ணாரு. ஒரு வயசு ஏன் அங்க இயேசுக்கு தேவன் பிதாவாகியதன் அந்த ஆட்டோ ஒரு வயது உள்ள ஆடா செலக்ட் பண்றதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, ஆஸ்தரிய ஊழியம் செலக்ட் பண்றதுக்கு இயேசோட வயசு எவ்வளோ? 30 வயசை தாண்டினோன்னு செலக்ட் ஆகிறார் இல்லையா? அந்த ஒரு வயசுக்கு அடையாளமா வச்சிட்டாரு. இன்னொரு டீட்டெயில் மீனிங் என்னன்னா, அந்த ஒரு வயசுங்கிறது ஆடுக்கு மெச்சூரிட்டி வயசு தான். அது சகோதரர் செலக்ட் பண்ணி. ஏன் மெச்சூரிட்டி வயசு? ஏன் அது ஆண்? இப்போ ஆணுங்கிற இது கண்டுபிடிச்சா ஏன் ஆணை செலக்ட் பண்ணாரு? ஏன் பெண்ணாடுக்கு அந்த மெச்சூரிட்டி இருக்கும் இல்லையா? அதை அடிச்சிருக்கலாம் இல்லையா? ஏன் ஆணை தான் செலக்ட் பண்ணணும்? ஏன்னா எல்லாமே வந்து நம்ம சகோதரர் முத்துக்குமார் சொல்லுவார், எப்பவுமே வந்து பழைய ஏற்பாடு நிழலை வச்சே பேசிட்டு இருக்க கூடாது. அது நிறைய வந்து கண்ணை கட்டி காட்டுல சுத்தி விட்டுருவாங்க. ஏன்னா நிழல் வந்து நம்மளால புரிஞ்சிக்க முடியாது அவ்வளவு ஈஸியா. ஆனா நிஜத்தை எடுத்துக்க ஃபர்ஸ்ட், நிஜத்தை உள்வாங்கிறீங்க. நிஜத்தை போய் பாருங்க ஃபர்ஸ்ட். இப்போ என்னோட நிழல் நான் இருக்கேன், என்னோட ஷேடோ பார்த்தா நான் தான் சொல்ல முடியுமா? சொல்றது ரொம்ப கஷ்டம். அப்ப நிஜத்தை பார்த்துட்டு தான் நான் யாருன்னு சொல்ல முடியும் ஈஸியா. அப்போ என்னைக்கோ நிஜத்துல போய் பாருனாரு. இப்ப நிஜத்துல நம்ம பார்க்கும் போது இந்த ஆணாடு ஏன் செலக்ட் பண்ணணும் தேவன் யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன் தேவன் ஆணை செலக்ட் பண்ணணும்? இப்ப நான் ஏன் இதை க்ளூ கொடுக்குறேன்னா, நீங்க போய் நிழல்ல மட்டும் பார்த்துட்டே இருக்காதீங்க. நிஜத்துல இந்த ஆண் யாரை குறிச்சிச்சுன்னு பாத்துருங்க. அவரு ஆணுதான் அது. ஏன்
பெண் பலவீனம் இருங்க. ஓகே, இல்ல யாரோ ஒருத்தர் சொன்னாங்க. பலகீனமான பெண் பெண் பலகீனமான ஆஹா, அப்படியெல்லாம் கான்செப்ட் வராது. அப்புறம் நீங்க போய் யுகாயுகத்துல போய் தேவன்கிட்ட கேள்வி கேட்கணும். எங்களை எப்படி நீங்க பலகீனமானு சொன்னீங்க? தேவன் ஒரு வார்த்தை ஒரு விஷயத்த வச்சா நம்மளால பதில் பேசக்கூடாது, அமைதியா போயிடணும். ஏன்னா ஆணுங்கிற ஒரு விஷயத்த என்ன, இனப்பெருக்க செய்யக்கூடிய கெப்பாசிட்டி யார்கிட்ட இருக்கு? ஆட்டுக்கிட்ட இருக்கு, ஆண் ஆடுகிட்ட இருக்கு. சரி, இது அப்படியே வந்து இயேசு கிறிஸ்து கம்பாரிசன் அவர் என்ன இனப்பெருக்கம் செஞ்சாரு? என்ன இனப்பெருக்கம் செஞ்சாரு? சபை அதான் நிறைய வசனங்கள் எல்லாம் போட மாட்டேன், சப்ஜெக்ட் வேற மாதிரி போயிடும் தான் யதார்த்தமா பேசிடலான்ட்டு. அப்போ ஒரு ஆண் வந்து அங்க இனப்பெருக்கிறதுக்கு அந்த ஆடை செலக்ட் பண்ணிருக்காருன்னா, ஏசு கிறிஸ்து இந்த ஆண் ஆடுன்னா, அப்ப அவர் என்ன பண்ணும்? அவரை போல் அந்த வசனத்தை கோட் பண்ண, அவரை போல் தன்னை போல் கிறிஸ்துவ போல் என்ன பண்ணும்? 1,44,000 கிறிஸ்துகளை உருவாக்குறது யாரு வேலை? ஏசு. இதுதான் தேவன் ஆணை கொண்டு வந்தார். புரியுங்களா? தேவன் எவ்வளவு விஷயங்களை ஒரு இன்புட் வச்சிருக்காரு பாத்தீங்களா? சரி, இப்ப அடுத்தது ஆட்டோட பாகங்களை பார்த்தோம். அந்த பாகங்கள் என்னென்ன பார்த்தோம்? ஒன்னு மாம்சம், இன்னொன்னு ரத்தம், இன்னொன்னு எலும்பு. இந்த 3 விஷயங்கள் இருக்கு. இந்த 3 விஷயத்துல நம்ம என்ன பார்க்கலாம்? நம்மளோட ஸ்பிரிச்சுவல் மீனிங் பேசிக் தூக்கி வச்சிருங்க வெளியே. கொஞ்சம் ஒரு ஸ்டெப் முன்னாடி போய் பார்க்கலாம். மாம்சம் எதை குறிக்கும்? ரத்தம் எதை குறிக்கும்? எலும்பு எதை குறிக்கும்? ஆடு யாருன்னா அந்த இயேசு கிறிஸ்துவ மைண்ட்ல வச்சுக்கிட்டு, அவர் வாழ்ந்த வாழ்க்கையை மைண்ட்ல வச்சுக்கிட்டு இந்த நிழலை போய் பாருங்க, ஈஸியா பிடிக்கும். ரத்தம் எதை குறிக்கும்? ransom. ஓகே, ransom ஓகே, பட் உண்மைதான். ரத்தம் வந்து ransom. இன்னும் சொல்ல போனா ஜீவன். எப்படி ஜீவன் சொல்லலாம்? ரத்தத்தில் உயிர் அதையும் நம்ம ப்ரூவ் பண்ணோம். எப்படி ஜீவன் சொல்லலாம்? ரத்தத்தில் உயிர் இருக்கிறதுன்னு வசனமே இருக்கு. ஓகே, சரி, நிழல்ல இருக்க விஷயத்தை நான் பார்த்து எடுத்து சொல்றேன் பாருங்க. ஒருவேளை உள்ள அந்த ஆடை நல்லா சாப்பிட்டுட்டு அந்த வீட்டை தாண்டி வந்து என்ன இருக்கும்? அந்த ரத்தத்தை தாண்டி வந்து என்ன இருக்கும்? சங்கரதோனை என்ன பண்ணிருப்பாரு? அடிச்சுட்டு போயிட்டு இருப்பாரு. ஒருவேளை வீட்டுல ஆடே சாப்பிடல, அந்த ஒரு கான்செப்ட் பின்னாடி வரும். நம்ம ஆடே சாப்பிடல, ஆடே சாப்பிடாம வீட்டுக்குள்ள ரத்தத்துக்குள்ளே இருந்தா என்ன ஆயிருக்கும்? நித்திய ஜீவன் கிடைக்காது. அது ஓகே, அது கன்க்ளூட்ல வரலாம் நம்ம. ஆனா உங்களுக்கு உயிர் இருக்கும். அன்னைக்கு பிரசன்ட் சாக மாட்டார், சங்கார தூதனால சாக மாட்டார். அப்போ இங்க என்ன முக்கியம்? ஜீவன் எதை குறிக்குதா? இந்த ரத்தம் குறிக்குது. இந்த ரத்தத்தை நம்ம என்ன சொல்றோம்? மீனிங் ransom சொல்றோம். அப்ப நிலைக்கால்ல பூசப்பட்ட ரத்தம் அவங்களுக்கு அன்றைய தினம் ஜீவனை கொடுக்கக்கூடியதா இருந்துச்சு. அவங்க உள்ள மாம்சம் சாப்பிட்டாங்களோ இல்லையோ, ஆனா சங்காரதூரர் கையில சாகாம இருக்கிறதுக்கு அந்த ரத்தம் என்ன பண்ணுச்சான்? அவங்களே பாதுகாக்க வச்சு. அப்ப ரத்தம் இல்ல, ஒருவேளை ரத்தம் இல்லைன்னு வைங்க, மரணம் உண்டுங்க. ஓகே, இது அடையாளம். அடுத்தது மாம்சம் எதை அடையாளப்படுத்தும்? இயேசுராஜா சொன்ன பதில வச்சுட்டே யோசிங்க நீங்க. அவருக்கு அந்த பாயிண்ட டச் பண்ணிட்டாரு, அதுக்குள்ளே இருக்கு. மாம்சம் சாப்பிடலன்னா உங்களுக்கு என்ன இல்ல? நம்ம ஜீவன், நித்திய ஜீவன், அழியாமை, 3க்கும் வித்தியாசங்கள் இருக்கு. அவங்களுக்கு ஜீவன் இருந்துச்சு, அன்னைக்கு எகிப்துல வாழக்கூடிய ஜீவன் தான் இருந்துச்சு, அதாவது உலகத்துல வாழக்கூடிய ஜீவன். ஆனா அவர் தெளிவா சொல்லிட்டாரு, நித்திய ஜீவன் இருக்காதுன்னு சொல்றாரு. பதில் அதுதான். அப்ப மாம்சம் எதை குறிக்கும்? சத்தியம். ஓகே, அதுவும் ஒரு விஷயத்துல வருது. ஆனா இன்னும் பிரைட்டான ஒரு பதில் இருக்கு. அதாவது இயேசு கிறிஸ்து வாழ்ந்த 3.5 வருஷம் வாழ்க்கை இருக்கு பாத்தீங்கன்னா, சின்ன ஆஃபரிங். அந்த சின்ன ஆஃபரிங் ஒருத்தர் செலுத்தல, அந்த மாம்சத்தை சாப்பிடலன்னா அவங்களுக்கு நித்திய ஜீவன் இந்த பூமியில இல்ல. அதான் பின்னாடி இன்னும் டீட்டெயிலா பார்க்கலாம். அடுத்தது எலும்பு. எலும்பு என்ன பண்ணக்கூடாது? முறிக்க கூடாது. ஏன் முறிக்க கூடாது? எலும்பு எதற்கு அடையாளமா இருக்கு? எலும்புங்கிற சப்ஜெக்ட் ஆல்ரெடி நம்ம ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பதிவு பண்ணியிருக்கோம். விசுவாசம். எலும்புங்கிறது எதுக்கு அடையாளம் இருக்குன்னா விசுவாசம் இருக்கு. இப்ப எலும்பு முறிக்க கூடாது, விசுவாசத்தை முறிக்க கூடாதுன்னு இருக்கு. இப்ப இயேசு கிறிஸ்து வச்சு பார்ப்போம். இந்த எலும்பு அவருக்கு எந்த விசுவாசத்தை உறுதியாக்கிச்சு? அவருக்கு ஒரு விசுவாசம் இருந்துச்சு. தேவன் கைவிட மாட்டார், தேவன் கைவிட மாட்டார்ன்ற ஒரு ஓகே. ஆனா அவருக்கு ஒரு வாக்குத்தத்தம். இன்னும் சொல்லணும்னா விசுவாசம். ஓகே, இன்னொரு இதுல மகா மேன்மை, சாதாரண விஷயம் இல்ல, மகா மேன்மையான விசுவாசம் இருந்துச்சு. அந்த விசுவாசத்தை விசுவாசிக்கிறதுக்கே அவருக்கு தேவன் ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருந்தார், ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார். என்னன்னா
தன்னை போல் நான் எப்படி ஜீவன் உள்ள தன்னை போல் என்ன சொல்றது, தன்னில் தான் பிதாவாகி தேவன் ஜீவன் உள்ளவரா இருக்காரோ அந்த அழியாமையோட ஸ்டேஜ் யார் கொடுக்க போறாரா? இயேசு கிறிஸ்து கொடுப்பங்கிற ஒரு வாக்கு அவர் கொடுத்திருந்தாரு. அந்த ஒரு விசுவாசம் எந்த இடத்துல முறிஞ்சு போகாம இருந்தான் அந்த இயேசு கிறிஸ்து அந்த எலும்பை என்ன பண்ணாரு? முறிக்காம இருந்தா. இன்னும் சொன்ன அந்த ஆட்டோட எலும்பு எங்கேயுமே முறிக்கல. அது எப்படி பண்ணாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். ஃப்ரை ஒரு அறுத்துட்டு உள்ள இருக்க இன்னர் பார்ட்ஸ் எடுத்து போட்டு அப்படியே தந்தூரி சிக்கனா போட்டுதான் அப்படியே சாப்பிட்டுருக்காங்களே தவிர, தந்தூரி சிக்கன் அது எதா இருக்கும் சுட்டு சாப்பிட்டுருக்காங்களே தவிர அதை என்ன பண்ணலன்னா அவங்க யதார்த்தமா சொல்லிட்டேன். அது மாதிரி டிஸ்கஸ் பண்ணுவோமா அந்த பாயிண்ட்ல? ஓகே. அப்ப கடைசி நிமிஷம் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவோட விசுவாசம் எங்கேயுமே குறையல. ஏன்னா அவரோட சாதகம் இல்லாத ஒரு சூழ்நிலை அவர் வாழ்க்கையில இருந்துச்சு. சாதகம் இல்லாத ஒரு சூழ்நிலை, அநேக உபத்திரம், அநேக பாடுகள். அவருக்கு ஒரு சந்தேகம் வச்சு, நான் இயேசு கிறிஸ்து தேவன் விரும்புற வழியில தான் போயிட்டு இருக்கான ஒரு சின்ன சந்தேக தடுமாற்றம் வந்துச்சு. ஆனாலும் அவருடைய விசுவாசம் என்ன இருந்துச்சுன்னா என்னைக்குமே எங்கேயுமே குறைஞ்சதா புக்ல எங்கேயுமே நோட்ஸே இல்லை இதுல. அப்ப அவருடைய விசுவாசம் அந்த எலும்பு முறியாம வச்சாரு. கடைசி நிமிஷம் வரைக்கும் இயேசு கிறிஸ்து சிலுவையில இருக்க அவர் எலும்பு முறிக்க விடாம தேவன் என்ன பண்ணிட்டாரு? அந்த ஒரு திட்டத்தையும் கொண்டு வந்தார். சரி, அடுத்தது ரத்தம் பூசப்படுதல். இந்த ரத்தம் பூசப்படுதல் நம்ம என்ன சொல்லலாம்? இதுக்கு நம்ம சொல்லிட்டோம் ரான்சம். அத ரத்தம் பூசுறது ரான்சம். இந்த சங்காரத்துடன் ஒருவேளை இந்த இடத்த இந்த நிலைக்கால பார்க்கலன்னா கண்டிப்பா மரணம் வந்துடும் சொல்லிட்டோம். சரி, இந்த வீட்டுல மரணம் யாருக்கு வந்திருக்கும்? உள்ள எத்தனை வகுப்பார் இருந்தாங்க? வீட்டுல இருந்த மக்கள், இஸ்ரேல் மக்கள் இருந்தாங்களே, எத்தனை வகுப்பார் சொல்லலாம்? அதுல ரான்சம் அவர் சொல்லிட்டார் பதில். ரான்சமுக்குள்ள எத்தனை வகுப்பார் இருக்காங்க அதை கண்டுபிடிச்சா போதுமே. 3 வகுப்பார் இருக்கும். ஓகே, அதுல ஒரு ஆனா அந்த இடத்துல சகோதரர் ரசல் பிரதரும் ஆண்டனி ஃப்ரை மெஜாரிட்டி என்ன சொல்றேன்னா 2 வகுப்பார் பத்தி பேசுறாங்க. நமக்கு இன்னைக்கு கொஞ்சம் வெளிச்சம் ஜாஸ்தி ஆச்சா. நம்ம இன்னொரு வகுப்பார் யாரு? நமக்கு பயம், 7ஆம் சபையில 2ஆம் மரணம் அதிகமா இருக்கும் பயத்துல நம்ம சொல்றோம். அதை நம்ம 2ஆம் மரணம் அந்த வகுப்பை மட்டும் தள்ளி வச்சிடலாம். ஏன்னா மெஜாரிட்டி சகோதரர் ரசல் பிரதரும் ஆண்டனி ஃப்ரை என்ன சொல்றேன்னா 2 வகுப்பார் பத்தி இதில் இன்சர்ட் பண்றாங்க. இப்ப அந்த விசுவாச குடும்பத்துக்குள்ள அந்த இதுக்குள்ள 2 வகுப்பார் இருப்பாங்க. அந்த 2 வகுப்பாரம் அந்த ஜீவன் ரான்சம் தான் காப்பாற்ற போகுது. இயேசு கிறிஸ்து கொடுத்த ரத்தத்தை தான் காப்பாற்ற போறாங்க. ஆட்டோட அர்த்தம். இந்த 2 வகுப்பார் யாருக்கு அடையாளப்படுத்தும்? சபை. இப்ப சபை இதுல யாரு? அந்த 2 இதுல பிரிச்சு சொல்லலாம். நீங்க 2ஆ சொல்லிட்டீங்க. யார் அது சபை? அது உள்ள இருக்குது தலைச்சன் பிள்ளை அனைவரும். ஓகே, 2 பேசணும். ஆனா இவங்க தேவன் இந்த ஒரு நேமம் யாருக்கு உருவாக்குனா தலைச்சின் பிள்ளைக்கு தான் உருவாக்குனார். ஆனா இந்த அழைப்புல தெரிந்து கொள்ளப்பட்ட நிலையில இருக்கிற இன்னொரு வகுப்பார் யாருன்னா திரள் கூட்டத்தார். ஏன்னா அதுக்கு மேல ஸ்டேஜ்ல அவங்க போல, உண்மையில ஸ்டேஜ் போக மாட்டாங்க. ஆனா தலைச்சன் பிள்ளை என்ன பண்ணா அதுக்கு போயிடுது. தேவன் அவரை தலைச்சன் பிள்ளையை எடுத்துக்கிறார். இந்த திரள் கூட்டத்தார் என்ன தெரிந்து கொள்ளப்பட்ட நிலையில நின்னுறாங்க. ஆனா இவங்களுக்கு எதான் இவங்களுக்கு பாதுகாப்பா இருந்திருக்குன்னா இந்த ரத்தம் பாதுகாப்பு. அதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இந்த வீட்டுக்குள்ளே அவங்க இருந்ததால மட்டும்தான். ஒருவேளை இந்த விசுவாச குடும்பங்கிற ஒரு வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்திருந்தாங்கன்னு அன்எக்ஸ்பெக்டடா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? பட் நிழல்ல நம்ம எங்க யார் வந்தாங்க நமக்கு தெரியாது. ஆனா நிஜத்துல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? சத்தியத்தை விட்டு வெளியே போனவர்கள் ரசல் பிரதர் எழுதும் அத சத்தியத்தை விட்டு ஒருவேளை இந்த வீட்டை விட்டு யார் வெளியே வந்தாங்களோ கண்டிப்பா அவங்களுக்கு சங்காரத்துகன் அடிச்சிருவார். சத்தியத்தை விட்டு வெளியே போறதுன்னா என்னப்பா? இப்பதான் அந்த ஒரு லைன் பண்ணும். பரிசுத்தமாக நடப்பது மட்டும் இல்ல, பரிசுத்தமாகவே நடக்கணும். வேற வழி இல்ல. அப்படி வாழ்ந்தா மட்டும் 2 ஆப்ஷன்ல இருப்போம். இல்லைன்னா வீட்டுக்குள்ளே இருந்து என்ன பண்ணிருப்பேன்னா தனியா ஒரு வகுப்பார் ஒரு நாள் என்ன பண்ணுவோம்னா இந்த ரான்சம்ல இருந்து வெளியே வந்துடும். அது மட்டும் இல்ல, இந்த நிலைக்கால்கள் பூசப்பட்ட இந்த ஒரு விஷயம் எந்த மாதிரி காட்டுதுன்னா இந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்க. மாடர்ன் ஹீப்ரூ லெட்டர் தாவுங்கிற வேர்ட்ல தான் போட்டிருப்பா. அதாவது தமிழ் பாவை திருப்பி போட்ட மாதிரி தான் இருக்கும். இது கூட 2 வருஷமா நான் டீட்டெயிலா ஒரு விஷயங்கள் சொல்லிட்டோம். இந்த பாங்கிற விஷயம் எதை அடையாளப்படுத்துதுன்னா கிராஸ் அறவப்படுத்தும். ஆக்சுவலி ஹீப்ரூ வேர்ட்ஸ்ல 22 வார்த்தைகள் தான் இருக்குது. ஹீப்ரூ வார்த்தை எத்தனைன்னா 22 வார்த்தையில கடைசி வார்த்தை தான் இந்த தாவ். இந்த தாவுங்கிற வார்த்தை. இந்த தாவுங்கிற வார்த்தை சங்கீதத்துல ஒரு இடத்துல பயன்படுத்தி இருப்பாங்க. சங்கீதத்துல அந்த பாருங்க தாவு இங்க பண்ணிருக்காங்க. சங்கீத 119 சங்கீதத்துல 169 மேல போட்டிருக்காங்கல்ல, இதுதான் அந்த சிம்பிள் தாவுன்ட்டு. இந்த தாவ் ஏன் அதுல பயன்படுது அது வேற ஒரு சப்ஜெக்ட், நம்ம அதுக்குள்ளேயும் போக வேண்டாம். போ அந்த தாவ் அந்த இடத்துல பயன்படுத்தி இருக்காங்க பைபிள்ல. 22வது வார்த்தை இதுதான். நீங்க பைபிள்ல கூட கவுண்ட் பண்ணி பார்க்கலாம், இல்ல கூகுள்ல கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம். சரி, ஏன் தேவன் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் போட வேண்டிய காரணம் என்னன்னா அது சிலுவையே குறிக்கும். அது இல்லாம இந்த தாவுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன இருக்குன்னா கிராஸ்ன்னு ஒரு அர்த்தம் இருக்கு.
கிராஸ். அப்ப இயேசு கிறிஸ்து சிலுவை மரணம் மட்டும்தான் ஒட்டுமொத்த உலகத்துக்கே ஒரு மீட்பு கொடுக்கிறது. அடையாளமா தான் தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா இந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. இந்த தாவுங்கிற வார்த்தைக்கு கிராஸ்ங்கிற அர்த்தமும் இருக்கு. இங்கிலீஷ்ல பார்த்தா கிராஸ் தான் சொல்லுவாங்க அதை. அப்ப இந்த வார்த்தை ஒருத்தரோட மாம்சத்துக்குரிய வாழ்க்கை பாவத்துல இருந்து மீட்டு எடுக்கிறதுக்கு எது தருது? இயேசு கிறிஸ்துவோட சிலுவை. நமக்கு ஒரு வசனம் கூட நல்லா தெரியும். இங்கிலீஷ் சொல்லுங்க. வாலண்டரியா நம்ம என்ன பண்ணணும்? இல்ல தன் சிலுவையை சுமந்து போகிறவர் மட்டும்தான் பாதுகாக்கப்படுவாங்கன்னா இதுதான் அந்த தேவன் அடையாளமா பயன்படுத்தின ஒரு விஷயம். சரி, இப்ப என்ன படுத்துறோம்? அந்த நேமத்துல முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மாம்சம், புளிப்பு, கசப்பான கீரை, இந்த 3 விஷயங்களும் அவங்க கண்டிப்பா பயன்படுத்தணும். இந்த 3 விஷயங்களும் எதற்கு அடையாளம் இருக்குன்னா, தீவிரமாய் சாப்பிடணும் அன்று ராத்திரி. இந்த அன்று ராத்திரிங்கிற ஒரு விஷயம் எதற்கு அடையாளம் நம்ம வாசிக்கலாம் பாருங்க. மேல இருக்கு, இது மட்டும் வாசி. அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவீர்கள். அன்று ராத்திரியிலே 1000 வருடத்தின் விடியற்காலை மற்றும் அதன் நீதியின் சூரியன் உதயமாவதற்கு முன்பதாக காணப்படும் இந்த சுவிசேஷ யுகத்தின் ராத்திரியிலே. போதும். அப்ப என்ன சொல்ற? அன்று ராத்திரி, அன்னைக்கு இருந்த நீசான் மாதம் 14ஆம் தேதியில இருக்க அந்த நைட்டு எதை அடையாளப்படுது? அந்த சுவிசேஷ யுகத்தை அடையாளப்படுது. ராத்திரிங்கிறது சுவிசேஷ யுகத்தை அடையாளப்படுது. ஆனா இதுல ஏன் இந்த பிபிடி போட்டிருக்கேன்னா பாருங்க, இதுல தெளிவா ஒண்ணு போட்டிருக்கேன். நீதியின் சூரியன் உதயமாவதற்கு முன்னாள். இப்ப எனக்கு ஒரு கேள்வி, நீதியின் சூரியன் உதயமாவது எப்போது? உதயம்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? சரி, சூரியன் எப்ப உதயமாச்சு? எப்ப ஆகுது? நிறைய பதில் வருது. 1874. சரி, 1874 எந்த ஒரு காலப்பகுதி? நடுராத்திரில எந்த ஒரு காலப்பகுதி சொல்லலாம்? ஜாமங்கள் கணக்கு எடுத்து நம்ம ஓகே, சரி அதுக்குள்ள போக வேண்டாம். இப்போ எந்த சொல்லலாம்? இப்போ ஆயிடுச்சா? உதயம் ஆயிடுச்சா? சூரியனை நேரடியா பாக்குறீங்களா? இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சூரியன் நான் நேரடியா பார்க்கணும்னா காலை எத்தனை மணிக்கு பார்க்க முடியும்? 6 மணி. 6 மணிக்கு மேலதான் இந்தியன். அப்ப உதயம் ஆகுதுன்னு என்ற ஒரு அர்த்தத்தை நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். தமிழ்ல இருந்து உதயம் ஆகுறதுன்னு போட்டிருக்காங்க. அந்த உதயம் ஆகுற அர்த்தம் எடுத்தோம்னா, சூரியன் ஆல்ரெடி உதிக்க எத்தனை மணிக்கு உதிக்க ஆரம்பிச்சிச்சு? உதிக்க ஆரம்பித்ததுக்கு எப்ப சொல்லுவோம் நம்ம? 3 மணி கீழே 12 மணிக்கு அது வேலை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இரவு முடிந்து 12 மணி ஸ்டார்ட் ஆகும்போது அந்த கிராஜுவலா வந்துடும். ஆனா உதயம்ங்கிறது ஒரு கம்ப்ளீட்டான அந்த வட்டம் எப்போ வருதுன்னா 6 மணிக்கு மேலதான். அப்ப உதயம்ங்கிறது இந்த வார்த்தைக்கு என்னன்னா, வெளிப்படையான ஒரு ராஜ்யம் வர்ற வரைக்கும் நடு ராத்திரி தான் நமக்கு. இன்னைக்கு சுவிசேஷம் முடிகிற வரைக்கும் வெளிப்படையான என்னைக்கு இயேசு கிறிஸ்துவோட வெளிப்படையான ராஜ்யம் உள்ள வந்துச்சோ, வெளியே வந்துச்சோ, சபை செலக்ஷன் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா. சபை செலக்ஷன் ஆனோன்னு காஸ்பல் ஏஜ் க்ளோஸ் ஆயிடுச்சு. இவ்வளவுதான். அப்ப உதயம் ஆகுறதுங்கிறது ஒரு விஷயத்த நம்ம எங்க பார்க்கணும்? இப்ப நம்ம ராத்திரியில தான் இருக்கிறோம். அது எத்தனை மணிங்கிறது தேவன் சித்தம் தான். பின்னாடி ஒரு 40 நாள் ஜாமங்கள் கணக்குல பார்க்கலாம். அது அப்ப நம்ம எந்த ஒரு காலப்பகுதியில இருக்குன்னா, இன் பிட்வீன் சூரியன் உதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனா வெளிப்படையான ராஜ்யம் இன்னும் வரல. உதிக்க ஆரம்பிச்சதுதான் நம்ம 1874. அப்ப உதயமாகிற ஒரு காலப்பகுதி இன் பிட்வீன்ல நம்ம உள்ளதா இருக்கிறோம். அப்ப என்ன பண்ணணும்? நம்ம எப்படி இருக்கணும்? இந்த டைம்ல நடு ராத்திரில எப்படி இருக்கணும்? தீவிரமாய் சாப்பிடுறதுக்கு தீவிரமா இருக்கணும். இப்போ ஏன் தீவிரமா இருக்கணும்னா, பிரசன்ட் சூரியன் எப்ப உதயம் ஆகலாம்? எப்ப உதயம் ஆகுது எப்படி கண்டுபிடிப்பீங்க? டைம்ல வச்ச கிளாக் வச்சு பார்ப்பீங்களா? அது ஒரு நாளைக்கு என்னமாகும்? 5 நிமிஷத்துக்கு முன்னாடியும் உதயமாகலாம், 5 நிமிஷத்துக்கு லேட்டா கூட உதயம் ஆகலாம். இல்ல இன்னும் கொஞ்சம் வெயில் காலம் எப்ப தெரியும்? சூரியன் 5:30 மணிக்கெல்லாம் வந்துட்டு இருக்கோம். நம்ம பார்க்கலாம். அந்த வெளிச்சம் வெளியே வந்துடும். அப்போ இந்த ஒரு விஷயம் எப்போ நடக்க நம்ம கையில இல்ல. ஆனா நான் தீவிரமா இருக்கணுங்கிற ஒரு விஷயத்த தேவன் இதுல வச்சிருக்காரு. அடுத்தது மாம்சத்தை இருப்பனா நெருப்பினால் சுட்டு சாப்பிடுறது. சரி, இந்த மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு சாப்பிடுறது வாசிக்கலாம். நெருப்பினால் சுட்டு அந்த வாசனத்தை வாசிக்கலாம். நெருப்பினால் சுட்டு இங்குள்ள குறிப்பானது சந்தேகத்திற்கு இடமின்றி இயேசுவிற்கு அந்த புண்ணியத்தை தகுதியை கொடுத்த சோதனைகள் மற்றும் கடுமையான அனுபவங்களை குறிக்கின்றது. ஓகே, புண்ணியத்தின் the merit, அது எதனா ransom price கொடுக்கிற அந்த மெரிட்டுக்கு தகுதியை எதை படுச்சுன்னா, அவருக்கு ஏற்பட்ட 3 வருஷ சோதனைகள் பாடுகள் தான். கசப்பான ஒரு நெருப்பான ஒரு விஷயம். நெருப்பு எதிர சோதனைக்கு சொல்றோம்.
அவரை வந்து அந்த ransom பிரைஸுக்கு தகுதிப்படுத்தினா, ஒருவேளை பிதாவாகிய தேவனுக்கு லோகாசர்ம தகுதிப்பட்டுச்சுன்னா இல்ல. 3.5 வருஷம் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார் பாத்தீங்களா, அந்த வாழ்க்கை தகுதிப்படுத்துதுன்னு சொல்றாரு. வாசிங்க. அப்புண்ணியத்தினால் கானானை நோக்கி பயணப்படும் சிலாக்கியம் பெற்றவர்களுக்கு ஊட்டமளிக்கும் சத்துணவாக அமைய பெற்றது. ஊட்டமளிக்கும் சத்துணவு. இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? அப்ப அந்த நெருப்பினால் சுட்ட மாம்சத்தை நான் சாப்பிட்டா சத்து உணவு என்ன சொல்லலாம்? இந்த புரோட்டீன் எனக்கு கிடைக்குது அதுல. எதற்குனா கானான போறதுக்கு. சாப்பிடாம இருக்கிறவங்களும் அந்த வீட்டுல இருப்பாங்க. அது நமக்கு தெரியல, வசனம் எதுவும் இல்லை. நம்ம ஒரு இமேஜினேஷனுக்குள்ள போனோம். இப்போ இமேஜினேஷன்ல நம்மளே அப்படியே போறோம் பாருங்களா. இந்த மாம்சத்தை யார் யாரெல்லாம் சாப்பிடலாம்னா வீட்டுல இருக்கவங்களா சாப்பிடலாம். வீட்டுல யார் யாரெல்லாம் இருப்பாங்க? ஒரு குடும்பம்னா எத்தனை பேர் இருப்பாங்க? இப்படி எல்லாம் கேள்வி கேட்டா பதில் சொல்லாம இருந்தா ஆன்லைன்ல வேற போயிட்டு இருக்கு. ஒரு குடும்பம்னா கணவன், மனைவி, குழந்தையை, குட்டிகள் இருக்கு. இப்ப என்னோட கேள்விகள் என்னன்னா, ஒரு 3 மாத குழந்தை இருந்துச்சுன்னு வைங்க. அந்த 3 மாத குழந்தை அந்த சுட்ட போன அந்த ஆடை சாப்பிட முடியுமா? முடியாது. ஏன் சாப்பிட முடியாது? 3 மாசம் இருந்துச்சா இல்லையான்னு எனக்கு வசனம் இல்லை. ஆனா நிறைய சகோதரர்கள் கியூராசிட்டி கொஸ்டின்ஸ் நம்ம பைபிள்ல நிறைய போடுவோம். சாப்பிட முடியாது. சாப்பிட்டா என்ன ஆயிரும் சொல்லுங்க? செத்துரும். சுட்டக்கறி சாப்பிட்டா என்ன ஆகும்? டைஜஷன் ஆகும், தொண்டையில மட்டும் செத்துரும். உண்மையே இல்லையா? இங்கே ஒரு டாக்டர் இருக்காங்க, கேட்டுங்கப்பா. க்ளோஸ் ஆயிடும். அப்ப என்ன சாப்பிட்டுச்சு அந்த குழந்தை? எலும்பு சூப்பு. சங்காரதம் வீட்டுக்குள்ள இருந்து தூக்கிட்டு போயிருவாங்களா? கியூராசிட்டியா கொஸ்டின் கேட்டா கியூராசிட்டி எனக்கு ஆன்சர் கொடுக்க எலும்பு சூப்பு. ஓகே, அப்போ என்ன நடந்திருக்கு? ஒருவேளை 3 மாசம் குழந்தை இருக்கான்னு எனக்கு தெரியாது, வசனம் இல்ல. நல்லா சொல்றேன், நான் வெளிச்சத்துக்குள்ள நிறைய போகணுங்கிறக்கா நான் இது மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய எழுதுவோம். நம்ம எழுதி பார்ப்போம் எங்கடா இதுக்கு எஃபெக்ட் இருக்கான்ட்டு. சரி, தேவன் யாருக்கு இந்த மாம்சத்தை முதலாவது ப்ரிப்பேர் பண்ண, ஆடை ப்ரிப்பேர் பண்ணார்? தலைச்சின் பிள்ளைக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணார். உண்மையே இல்லையா? வசனம் இருக்கு. தலைச்சின் பிள்ளைக்கு தான் கொடுக்குறேன்னாரு. வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் சாப்பிடலாம், ஏன்னா வீட்டுல இருக்கவங்க சாப்பிட்டா கம்ப்ளீட் ஆகும்னு சொல்லிட்டாரு. ஓகே, அவரோட புண்ணியத்தின் மெரிட்டு எல்லாருக்குமே கிடைக்குதுன்னு சொல்லிட்டாரு. ஆனா 3 மாசம் குழந்தை இருந்துச்சு, என்ன பண்றது? சரி, அதுக்கும் நமக்கு விட தெரியல. சரி, நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். இப்ப அதை தனியா வச்சிடலாம். இன்னொரு கொஸ்டின் கேட்கிறேன் பாருங்க. தலைச்சின் பிள்ளைனா ஆனா பெண்ணு? எது இருந்தாலும் தலைச்சின் பிள்ளையா? உங்களை நான் ஹைகோர்ட்டு தான் கூட்டு போவேன். ஓ, முதல் பிள்ளை அது ஆணா இருந்தா பெண்ணா இருந்தா தலைச்சன் பிள்ளை. ஆனா நான் அப்படிதான் நினைச்சேன். சரி, தலைச்சன் பிள்ளை சூப்பர். அதுக்கு வசனமே இருக்கு. நம்ம வசனம் இது என்னாகமம் 3ஆம் அதிகாரம் 40ல இருந்து வாசிங்க சிஸ்டர். என்னாகமம் 3ஆம் அதிகாரம். நல்லா கவனிங்க, இது ஒரு நியாயப்பிரமாணம், தேவன் கொடுத்த நியாயப்பிரமாணம். இதுல என்ன இன்சர்ட் பண்ணிருக்காரு பாருங்க. தலைச்சின் பிள்ளை யார் தான் தலைச்சின் பிள்ளை தெளிவா சொல்றாரு. 40ஆம் வசனம் முதல். அதன் பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரில் 1 மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள முதற்பேரான ஆண் பிள்ளைகளை எல்லாம் எண்ணி. நல்லா பாருங்க, பிறந்த கூட 1 மாசம் இருந்தாலும் அது என்னவா தேவனோட பார்வையில தலைச்சன் பிள்ளை. அது எந்த பிள்ளை? பெண் பிள்ளை இல்லையா? ஏன்னா அந்த ஆணுங்கிற வார்த்தை நம்ம இல்லைன்னா இப்ப நீங்க சொல்லியிருந்தாலும் நான் எடுத்துக்கணும். ஆனா இங்க என்ன சொல்லிட்டாரு? ஆண் பிள்ளைகள் தான் தலைச்சன் பிள்ளைகள். வாசிங்க. அவர்கள் நாமங்களை தொகையேற்றி இஸ்ரவேல் புத்திரருள்ள முதற்பேரான யாவுக்கும் பதிலாக லேவியரையும் இஸ்ரவேல் புத்திரரின் மிருக ஜீவன்களில் உள்ள தலையீற்றான யாவுக்கும் பதிலாக லேவியரின் மிருக ஜீவன்களையும் எனக்கென்று பிரித்தெடு, நான் கர்த்தர் என்றார். அப்பொழுது மோசே கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே இஸ்ரவேல் புத்திரருள்ள முதற்பேரான யாவரையும் எண்ணினான். ஒரு மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள முதற்பேரான ஆண் பிள்ளைகள் எல்லாரும் பேராக எண்ணப்பட்ட போது 26,283 பேராய் இருந்தார்கள். 73 பேர். ஓகே, அப்ப இது என்ன சொல்லியிருக்கேன்னா, இஸ்ரேல் மக்களை அங்க இருக்க தலைச்சன் பிள்ளை ஆண் பிள்ளைகளை 1 மாசத்துல இருந்து ஒரு கவுண்ட் பண்ண சொல்லு. ஏன் கவுண்ட் பண்ண சொல்லாருன்னா, லேவியர் தான் அதிகமா விரும்ப ஆரம்பிச்சாரு. அந்த எத்தனை பேர் இருக்காங்கன்னா அத்தனை பேருக்கு லேவியர்ல அவர் தேவன் செலக்ட் பண்ணுவாரு. அது சில ஏறக்குறைய இருக்கும். அதுக்கு அவர் 20 வெள்ளிக்காசுகள் ஏதோ கொடுத்து ஏசுகிறது. அது வேற ஒரு சப்ஜெக்ட் ஈக்குவல் பண்ணுவாரு. ஆனா நம்ம இதுல தலைச்சின் பிள்ளை மட்டும் நம்ம பாக்குறோம். அதே இதுல என்னாகமம் 3ஆம் அதிகாரம் 12-13 வாசிக்கலாம். என்னாகமம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல். இஸ்ரவேல் புத்திரரில் கர்ப்பம் திறந்து பிறக்கிற முதற்பேரான யாவுக்கும் பதிலாக நான் லேவியரை இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து எடுத்துக்கொண்டேன். அப்ப என்ன சொல்றாருன்னா, இஸ்ரேல் புத்திரர்ல முதல் மாதத்துல இருந்து ஆண் பிள்ளைகள் எல்லாமே தலைச்சன் பிள்ளைகள். அதுக்கு ஈக்குவலா நான் என்ன பண்றேன்? லேவியர்ல போய் எடுத்துக்கிறேன் நான். ஏன்னா இதுக்கு மேல என்ன பண்ண, லேவியர் தான் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யணுங்கிறதுக்கு செலக்ட் பண்றதா இதுல சொல்றாரு.
பட் இதுவே ஒரு பெரிய சப்ஜெக்ட். தேவன் சித்தம் தான் பின்னாடி பார்க்கலாம் நம்ம அதெல்லாம். அவர்கள் என்னுடையவர்களாய் இருக்கிறார்கள். முதற் பேரானவைகள் எல்லாம் என்னுடையவைகள். நான் எகிப்து தேசத்தில் முதற் பேரான யாவரையும் சங்கரித்த நாளில் இஸ்ரவேலில் மனிதர் முதல் மிருக ஜீவன் மட்டுமுள்ள முதற் பேரான யாவையும் எனக்கென்று பரிசுத்தப்படுத்ததினாலே அவைகள் என்னுடையவைகளாய் இருக்கும். நான் கர்த்தர் என்றார். அப்போ இதுல இருந்து நம்ம என்ன சொல்லணும்? ஆண் பிள்ளைகள் தான் தேவனுடைய பார்வை நியாயப்பிரமாணத்தால் தலைச்சின் பிள்ளைகள். அப்போ ஒருவேளை அந்த வீட்டுல பெண் பிள்ளைகள் இருந்தா தேவன் என்ன பண்றது இல்லை? அதை கன்சிடர். உண்மையா சொல்ல போனா அது உண்மையே இல்லை. அது தலைச்சின் பிள்ளை கன்சிடர். யார் தான் ஆண் பிள்ளை பிறந்தாலும் தேவனுடைய பார்வை தலைச்சின் பிள்ளை. எல்லா இடத்துலயும் நீங்க எல்லா பலியில சொல்லணும், நிறைய இடத்துல ஆணை தான் செலக்ட் பண்ணும். பெண் ஆடை கூட பலி செலுத்திருக்காங்க இல்லைங்களா? அது ஒரு கான்செப்ட் இருக்கு. ஆனா நிறைய பிரதானமான பலிகள்ல ஆணை தான் பலி செலுத்த வைப்பார் தேவன். ஓகே, இப்போ நம்ம கேள்வி, ஒருவேளை அது ஒரு ஸ்திரீ வீட்டுல ஒரு ஸ்திரீ இருக்கிறாங்க வைங்களா, அந்த ஸ்திரீ வந்து ஆண் வீட்டுல பெரிய தலைமகளா இருக்கலாம். அந்த தலைமகள் இப்ப சாப்பிடலாமா வேண்டாமா? எல்லாருமே சாப்பிடலாம் தலைமகளும். ஆனா தேவனுடைய பார்வையில தேவன் கொடுத்த நியமம் தலைச்சின் விலை காப்பாது. இப்ப இந்த அந்த சகோதரி, ஒரு வீட்டுல இருக்க ஒரு சகோதரி சாப்பிட்டாங்க, இதை யாரை அடையாளப்படுத்தும்? ஒரு குழந்தைங்க சாப்பிடல, குழந்தை சாப்பிட முடியாது, விட்டுருங்க, சாப்பிடல, இதெல்லாம் யாரை அடையாளப்படுத்தனா? இதுக்குள்ள ஒரு சத்தியம் மறைச்சு வச்சிருக்க தேவன். ஒருவேளை ஒரு சகோதரன் ஆணுங்கிறதுக்கு என்னன்னா பலி செலுத்த உகந்ததா தேவன் செலக்ட் பண்றாரு. இன்னும் சொல்லணும்னா ஒரு கிறிஸ்து தான் என்ன பண்ண போறாரு? 1,44,000 கிறிஸ்து உருவாக்க போறாரு. அதாவது என்ன சொன்னா, ஒரு தலைச்சன் பிள்ளை என்ன பண்ணனா இன்னைக்கு இத்தனை பேர் கொண்டு வராங்க. யாரோ ஒரு சகோதரன் தான் என்ன பண்ணிருக்காரு தேவன் வச்சு இத்தனை சகோதரர்கள் கொண்டு வந்திருக்காங்க. அப்ப நீங்க சொல்ல சகோதரி இங்க கொண்டு வரலையானா, நிழல்ல இருந்து நம்ம எடுத்து பேசுறோம், பிராக்டிகலா இது இல்ல, நிழல்ல இருக்கு. அப்ப அந்த விசுவாச குடும்பத்தார்ல சகோதரிகள் எதை சொல்லுவாங்கன்னா, நமக்கு என்னன்னா உலக கடமைகளுக்கு சிக்கி கொண்டு இருக்கிறவர்கள் தான் சகோதரிகள். இதுக்கு என்ன மாரியால் மார்த்தாளுடைய எக்ஸாம்பிள் நம்ம எடுத்து பார்க்கலாம். அப்ப இவங்க எந்த ஒரு நிலைமையில இருக்காங்கன்னா, தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமையில இருந்து மேலான நிலைமைக்கு வராதவங்க. அதாவது மற்றவர்களை கிறிஸ்துவா ஆக்குறதுக்கு எந்த முயற்சியும் எடுக்காத சகோதரன் சொல்ற சகோதரிகள். மற்றவர்களை கிறிஸ்துவா அவங்க சத்தியத்தில் இருப்பாங்க, பட் ஆனா அவங்களுக்கு தேவன் ரான்சம் கொடுத்திருக்காரு, இந்த அழைப்புல வந்திருக்காங்க, நல் மனசாட்சி உடன்படிக்கையும் செஞ்சிருக்காங்க. ஆனா அவங்க எப்படி இருக்காங்கன்னா, தன்னலம், அதாவது மற்றவங்களுக்கு தன்னோட வாழ்க்கையை சாக்ரிஃபை பண்ண தனக்காக வாழ்ற ஒரு கூட்டம் தான் திரள் கூட்டத்தை. பலி செலுத்த மாட்டாங்க. ஒண்ணு. இன்னொன்னு, இந்த குழந்தைகளை நம்ம பார்க்கலாம். 3 மாசம் குழந்தை இருந்துச்சு இல்லையான்னு எனக்கு தெரியாது, வசனம் எங்கேயுமே சப்போர்ட்ல. ஆனா சாப்பிட முடியாது. முடியுமா? முடியாது. இதை யாரை வெளிப்படுத்தும்? இதெல்லாம் நம்ம அப்படியே பாக்குறோம். ஒரு இதான விசுவாச குடும்பம். இப்ப இந்த குழந்தைகள் எல்லாம் இருக்காங்களா இல்லையா? இப்ப இவங்க இந்த அப்பதான் சாப்பிட முடியாது. இவங்க யாரை இதை வச்சு எப்படி பேசலாம்? ஆனா அவங்களும் என்ன பண்ணிருக்காங்க? விசுவாச குடும்பத்துலதான் இருக்காங்க, ஞானஸ்தானத்துலதான் இருக்காங்க. என்ன பண்ணலாம்? எல்லாமே இருக்காங்க. ஆனா 3.5 வருஷம் அந்த வாழ்க்கைய வாழாதவர்களா இருக்காங்க. இயேசு கிறிஸ்து எப்படி சொல்லலாம்? இது சின்ன ஆஃபரிங் செலுத்த மாட்டாங்க, அவங்க ரான்சம் அக்செப்ட் பண்ணிடுவாங்க. வெரி சிம்பிள். இப்போ ஒரு வீட்டுல அப்பா அம்மா இருக்காங்க, சத்தியத்துல இருக்காங்கன்னு வைங்களா, பிள்ளைகள் என்ன பண்ணலாம்? நீங்க தான் சொல்லணும். நம்ம வீட்டுல பசங்களா தேறிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொல்லலாம், தாராளமா சொல்லலாம். அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா சத்தியத்துல உட்கார்ந்துருப்பாங்க. பட் நம்ம மக்களை பத்தி நான் சொல்ல, பொதுவா நான் சொல்றேன். ஒரு சில வருஷங்களாகும், அப்பா அம்மா என்ன பண்ணலாம்? கல்யாணம் பண்ணணும். அப்ப என்ன பண்ணலாம்? நீங்க என்ன பண்ணலாம்? ஏதோ ஊர்ல நடக்காததா நான் கேட்கிறேன். நான் எல்லாருக்குமே மைண்ட்ல தெரியும், ஆனா சொல்ல முடியல. என்ன பண்ணலாம்னா ஞானஸ்தானம் கொடுங்க. என்ன பண்ணலாம்? 53 கிளாஸ் ஏதோ கேட்டு பார்ப்பா, ஞானஸ்தானம் கொடுப்போம். அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும்? திருமணத்தை செஞ்சு வைக்கலாம். அதாவது அர்ப்பணிக்கப்பட்ட மனநிலைமை இருக்காது. தன்னோட சகோதரனோ தன் குடும்பத்தாரோ யாரோ ஒருத்தர் இந்த சத்தியத்துல இருந்திருக்கவங்க தான் இந்த விசுவாச குடும்பத்துல இருப்பாங்க. ஆனா 3.5 வருஷம் வாழ்க்கையை வாழாதவர்களாவே இருந்திருப்பாங்க. அந்த 3.5 வருஷம் பாவ நிவாரண பலி செலுத்தாதவங்க இது கூட இந்த விசுவாச குடும்பத்துல தான் இருப்பாங்க. அப்போ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, அந்த அப்பம் சாப்பிடாம ஒருத்தர் வெளியே வந்தா கூட செத்துருவாங்க, சாப்பிட்டுட்டு வெளியே வந்தாலும் செத்துருவாங்க. ஆனா அந்த ஜீவன் ரத்தம் தான் கொடுக்குது. ஒட்டுமொத்த விசுவாச குடும்பத்தை ஜீவன் கொடுக்குது. ஆனா அவருடைய இயேசு கிறிஸ்துவ 3.5 வருஷம் வாழ்க்கையில யார் அதிகமா யூஸ் பண்றாங்கன்னா, தலைச்சன் பிள்ளைக்கு தான் தேவன் பிரதானமா கொடுத்திருக்காரு. ஒருவேளை சகோதரிகள் அந்த இடத்துல இருந்தாலும் கண்டிப்பா இருக்கலாம், அழைப்புல அவங்களும் வரலாம். 1,44,000 ஓரளவுக்கு வருவாங்க, ரிசல்ட் எழுதியிருக்காங்க. நம்ம அதை பத்தி பேசல. ஆனா இந்த ஒரு கேரக்டர் இருக்குன்னா, இப்போ ஒரு சகோதரிகளுடைய நிறைய பலகீனமான விஷயம் என்ன? பலகீனமான விஷயம் என்ன? நீங்க தான் சொல்லுங்க.
இப்ப வீட்ல போய் என்ன சமைக்கணும்னு யோசிப்பீங்களா இல்லையா? யோசிக்கிறீங்களா இல்லையா? என்ன பிரதர்? நாம வெளியே இல்ல, நான் யதார்த்தமா சொல்றேன். நமக்கு ஒரு யோசனை இருக்குல்ல, பிரதர் இன்னொரு 1/2 hour லேட்டா பண்ணா என்ன ஆயிரப்போகுது? வீட்ல ஏதோ ஒரு யோசனை நமக்கு வருது இல்லையா? இதெல்லாம் உங்களோட பலகீனம். தவறா எடுத்துக்காதீங்க. பட் பிரதானமான கருத்து அதுதான். ஓகேங்களா? அப்ப இந்த மாதிரி ஒரு நல்ல நிலைமையில இருந்தா வாய்ப்பு இல்லை. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த தலைச்சின் பிள்ளைகள், இன்னொரு ஆழமான ஒரு விஷயம் இருக்கு. ஏன் தேவன் தலைச்சின் பிள்ளைகளை மட்டும் செலக்ட் பண்றாருன்னு பார்த்தா, இந்த தலைச்சின் பிள்ளைக்கு தான் தேவன் என்ன ஒரு கட்டளையை கொடுத்திருக்காருன்னா, யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம் வாசிக்கலாம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். அந்நியன் ஒருவன் உன்னிடத்திலே தங்கி கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க வேண்டும் என்று இருந்தால் அவனை சேர்ந்த ஆண் பிள்ளைகள் யாவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். பின்பு அவன் சேர்ந்து அதை ஆசரிக்க வேண்டும். அவன் சுதேசியை போல் இருப்பான். விருத்த சேதனம் இல்லாத ஒருவனும் அதில் புசிக்க வேண்டாம். இந்த வசனம் நமக்கு ஹைலைட் பண்ணிச்சு இந்த விஷயம்லாம் யோசிக்கிறதுக்கு. இப்ப என்ன சொல்லிட்டாருன்னா, ஒரு ஆண் பிள்ளை என்ன பண்ணிருக்கணும்? அந்நியரா இருந்தாலும், இப்ப இஸ்ரேல் மக்கள் யாராவது ஒருத்தர் இருந்தா விருத சேதனம் கண்டிப்பா பண்ணிருப்பாங்க. இப்ப விருத சேதனம் ஒருவேளை அந்நியர் யாருன்னா இருந்தா அவங்க விருத சேதனம் பண்ணணுமா வேண்டாமா? பண்ணணும். அதான் சொல்றாரு, உன் வீட்டுல யாருன்னா அடிமையா இருக்காங்களோ இல்ல ரிலேஷன் யாரா இருந்தாலும் சங்கார தூரத்தை காப்பாத்துறதுக்கு நீ விசுவாச குடும்பத்துலதான் இருக்கணும். ஆனா அவங்க அந்த ஆண் பிள்ளைகளா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? அவங்க 100% விருத சேதனம் பண்ணணும். அப்ப நல்லாவே தெரியுது தேவனுடைய போக்கஸ், அதாவது விருத சேதனம் பண்றதுங்கிறது ஒரு நிலைப்பாடு. என்னன்னா, இன்னும் உதாரணம் சொல்லணும்னா, எப்படி சொல்லனா, ஏசு கிறிஸ்த நம்ம மாம்சத்துல வாழ்ந்துட்டு இருக்கணும் இந்த பூமியில. அதுதான் விருத சேதனம். விருத சேதனங்கிறது நுனித்தோலை நீக்கி போடுறது. அதாவது எனக்குள்ள இருக்க தேவன் விரும்பாத கேரக்டர் தூக்கி போடுறது. அப்ப தேவன் விரும்பக்கூடிய சித்தத்தை மட்டும் நான் நிறைவேற்றுறது தான் விருத சேதனம். அது ஆர்டிக்கல் இல்லையா அதுல? இத வாசிங்க. ஒரு ஸ்தானத்துக்காக தேவன் நம்மை அபிஷேகம் பண்ணுவிக்கிறார். எப்பொழுது ஒருவர் ஜெனிப்பிக்கப்படுகிறாரோ உடனே அவருடைய சரீரத்துக்குள்ளே அபிஷேகத்துக்குள்ளே பங்கு பெற்று விடுகிறார். உடனுக்குடன் நடைபெற்று நிறைவேறக்கூடிய விஷயம். ஒருவர் ஜெனிப்பிக்கப்பட்டு கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் ஒரு அங்கம் ஆகிறார் என்று சொல்லும் பொழுது அந்த சரீரத்திற்குரிய அபிஷேகத்துக்குள்ளே அவர் பங்கடைந்து விடுகிறார். ஓகே, ஒரு நிமிஷம். இப்ப என்னன்னா, இதுல 2 கான்செப்ட் இருக்கு. இன்னொரு பேராகிராஃப் நம்ம போட மறந்துட்டோம். இதுல என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஜெனிப்பிக்கப்படுற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஆனா இது எல்லாருமே ஜெனிக்கப்படுறது ஒரு அக்ரிமெண்ட் போடுறது. அது ஓகே ஆயிடுச்சு. ஆனா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்னா அபிஷேகம் பெறணும். அதாவது அபிஷேகத்துல அனாயிட்டிங் நம்ம பெறணும். அதுதான் பரிசுத்தாவி. எப்போ இருதயத்துல நான் பரிசுத்தாவி பண்றேனோ அப்பதான் நான் என்ன பண்ணேன்னா விருத சேது தேவனுக்காக வாழ போறேன்ட்டு. அப்ப தேவனுக்காக நான் வாழ போறேங்கிற ஒரு விஷயம் நீங்க 5th வால்யூம்ல எடுத்து படிச்சா, தேவனோட பரிசுத்தாவியில்லாதவன் உண்மையான அந்த விருத சேதனத்துல பங்கு இல்லை. விருத சேதனம் செய்யாதவன் எழுதியிருப்பாரு. ஏன்னா விருத சேதனம் நான் செய்யலைன்னு வைங்களேன், உதாரணம், நான் பரிசுத்தாவி பெறலன்னு அர்த்தம். ஒருத்தருக்குள்ள தேவனோட பரிசுத்தாவி விருத சேதனம் பெற்றாவே அவர்கள் இருதயத்தில், கலாத்தியர்ல சொல்றார், இருதயத்தில் விருத சேதனம் செய்த இருக்கணும். ஏன்னா தேவன் விரும்பாத ஒரு விஷயம் இருக்கும் பாருங்களா, நம்மளோட வாழ்க்கையில மாம்சத்துக்குரிய எல்லாத்தையும் தூக்கி அந்த நுனித்தோலை எப்படி கட் பண்ணி தூக்கி வெளியே போடுறோமோ விருத சேதனம். அது எப்ப முடியும்னா தேவனோட பரிசுத்தாவி கிடைச்ச உடனே தான் முடியும். ஏன்னா ஒருவேளை நீ ஜெனிப்பிக்கப்பட்ட நிலைமையில கூட நம்ம என்ன பண்ணலாம், பாவம் நமக்குள்ள இருக்கலாம். இல்லைங்களே, தேவன் கிருபையா எனக்கு ஜெனிப்பித்த கரு உண்டு. அந்த கரு வளரும்னா யார் ஃபீட் பண்ணணும்? பரிசுத்தாவி எனக்கு ஃபீட் பண்ண வரணுங்க. பரிசுத்தாவி உள்ள வரணும்னா நான் அபிஷேகம் பெற்றிருக்கணும். வாசிங்க. ஒருவர் புது சிருஷ்டியாக ஜெனிப்பிக்கப்படுகிறார். அடுத்து ராஜாவாக ஆசாரியனாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார். இது ஒரு சின்ன வித்தியாசம். ஜெனிப்பிக்கப்படாமல் ஜீவன் இல்லாமல் அபிஷேகத்துக்குள்ளே போக முடியாது. ஆனால் அந்த ஸ்தானத்தில் இல்லாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர்களாக இருக்க முடியும். சொல்லிட்டாரு பாருங்க, அபிஷேகம் பெறலாம், ஜெனிக்கப்படலாம் இருக்கலாம். ஆனா ஜெனிப்பிக்கப்படாம அபிஷேகத்துல போகவே முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ராஜாவாகும் ஆசிரிய ஊழியம் யார் செய்யறது? இப்போ யார் செஞ்சுட்டு இருக்கிறோம்? இல்ல யார் செஞ்சாங்க? முதல்ல இயேசுக்கு யார் செய்யணும்? அவர் அங்கத்துல நான் ஒருத்தனா இருந்தா நான் செய்யணும். நான் இங்க என்னைக்கு ஜெனிப்பிக்கப்படணும், ஆசிரிய ஊழியம் செய்யணும், ராஜாக்கள் ஊழியமும் நான் செய்யணும். இங்க செஞ்சதான் நம்ம நினைச்சா 1,44,000 பேர் ஊழியம் செய்யறது இல்ல. இந்த மாம்சத்துல நான் இங்க செஞ்சா மட்டும் தான் 1,44,000 நம்ம போக முடியும். இன்னும் சொல்ல போனா அந்த அபிஷேகங்கிறது இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்ட அபிஷேகம். பரிசுத்தாவின அவர் தலையில ஊத்திட்டார், தலை அபிஷேகம் ஆயிடுச்சு. அந்த தலையில அந்த நம்ம பிரதான ஆசிரியர் அபிஷேகம் பார்த்திருப்போம் இல்லையா, அந்த எண்ணெய் அபிஷேகம் பண்றாங்க. அது எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா வடிஞ்சு பாதம் எல்லாரும். நான் இந்த சரீரத்துல ஏதோ ஒரு இடத்துல அங்கமா இருந்தா மட்டும்தான், கிறிஸ்துவின் சரீரத்தை அங்கமா இருந்தா மட்டும்தான் அபிஷேகம் எனக்கு கிடைச்சது.
அபிஷேகம் கிடைச்சி பரிசுத்தா பெற்றவர்கள் மட்டும்தான் விருத சேதனம் செய்தவர்கள். அவர்கள் தான் தேவன் தலைச்சின் பிள்ளைகளா கன்சிடர் பண்றவர் தர, ஜெனிப்பிக்கப்பட்டவங்க எல்லாருமே இங்க தலைச்சின் பிள்ளை. நான் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டேன், ஞானஸ்தானம் எடுத்தேன், எனக்குள்ள பிகாட்டு அந்த கரு கிடைச்சவங்க எல்லாம், புதுசு கரு இருக்கவங்க எல்லாம் பரிசுத்தா பெற்றவர்களானா நிச்சயம் இல்லை. அந்த கரு வளர்றதுக்கான எல்லா வேலையும் செய்யறான் பாருங்க. கிறிஸ்தவ வாழ்றவங்க மட்டும்தான் தேவனுடைய நேரடி பார்வையில பரிசுத்தம் கிடைச்சு அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஓகே, இப்போ ஓகே அடுத்தது வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் விசேஷம் 13ஆம் ஓகே, அப்போ நமக்கு நல்லாவே இன்னொரு விஷயம் என்னன்னா, அடுத்தது ஒரு வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 8ஆம் வசனம். உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். டைம் கொடுத்துட்டாங்க எனக்கு. ஓகே, இப்போ சரி, இந்த வசனம் இருக்கு உலக தோற்றம் முதல். இது எப்படி சொல்லலாம்னா, இயேசு கிறிஸ்து வந்து 10ஆம் நாள் அந்த ஆட்டுக்குட்டி செலக்ஷன் பண்ணிட்ட பிறகு எப்ப அடிக்கப்படுறது? 14ஆம் தேதி அடிக்கப்படுறது. இடைப்பட்ட நாட்கள் எத்தனை இருக்கு? 4 நாட்கள் இருக்கு. இந்த 4 நாட்களும் இன்னும் நமக்கு அது கிளாரிட்டியா ஒரு அக்யூரேட்டா அதுக்கு விஷயங்கள் நமக்கு பார்க்க முடியல. பட் வெளிச்சம் நமக்கு குறைவா இருக்கு. ஆனா ஒரு விஷயம் வந்து, இந்த வசனம் என்ன சொன்னா, உலக தோற்றம் முன்னல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, உலக தோற்றத்துக்கு முன்னாடி, உலகம் உருவாக்க முன்னாடி அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி யாருக்கு செலக்ட் பண்ணிட்டாரா? பிதாவாகியன் செலக்ட் பண்ணிட்டார். எங்க செலக்ட் பண்ணார்? எப்போ செலக்ட் பண்ணா? என்னைக்கு இந்த உலகம் உண்டாக்கப்படுச்சோ இயேசு கிறிஸ்து மூலமாக, ஆதாம் ஒருவேளை படைக்கப்பட்ட போதோ இல்ல ஆதாம் தவறு செஞ்ச போலவோ யார் வந்துட்டாருங்க? இயேசு கிறிஸ்து தெரிஞ்சு போய் இவர் தான் அந்த மீட்பை கொடுக்க போறாருன்னு யார் அது முதல்ல பிக்ஸ் பண்ணிட்டாரு? தேவன். உலக தோற்றம். இதுக்கு வசனம் நமக்கு இருக்கு. இப்ப உதாரணம் பாருங்களேன். அப்படியே இப்ப 14 அப்படியே ரிவர்ஸ்ல 10ஆம் நாள், 11ஆம் நாள், 12ஆம் நாள், 13ஆம் நாள், 14. ஒரு நாளுங்கிறது 1000 வருஷம். ஆனா 10ஆம் நாளுங்கிறது வந்து உலக தோற்றம் அந்த தொடங்குற காலப்பகுதி. அது முடிவு எப்படின்னா, அந்த 11ஆம் உலக தோற்றத்தின் ஒரு 1000 வருஷம் அவர்கள் கன்க்ளூட் பண்றாங்க. நம்ம இன்னும் டீட்டெயிலா பின்னாடி வருகிற நாட்கள்ல பார்க்கலாம். வசனங்கள் மைல்யூட்டான வசனங்களை வச்சு. ஆனா இப்ப ஒரு கிராஃபா சொல்றேன். இப்ப 11ஆம் நாள் ஒரு 1000 வருஷம் ஆச்சு. 12ஆம் நாள் எத்தனை வருஷம்? 2000 வருஷம் ஆச்சு. 3ஆம் நாள் எத்தனை? 3ஆம் நாள் 13ஆம் நாள் எத்தனை ஆச்சு? 3000. அது ஒரு 1000, 3000 வருஷம் ஆச்சு. 4ஆம் நாள், 14ஆம் நாள் 4000, 4128 வருஷம் என்ன நடந்துச்சு? 4128 வருஷம் என்ன நடந்துச்சு? இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு. பர்த் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். வேற இன்னும் சொல்ல போனா இயேசு கிறிஸ்து சிலுவை மரணம் நடந்துச்சு கூட சொல்லலாம். பட் நமக்கு இன்னும் அந்த இன்ச்சா குரோனாலஜி நம்ம பார்க்க தேவன் சித்தம் தான் பின்ன வருகிற வருடங்கள்ல நம்ம பார்க்கலாம். நம்ம அது ஸ்டடிஸ் போயிட்டு இருக்குது இப்போ. ஆனா இந்த தேவன் ஒரு பிளான் எப்படி பண்ணியிருக்காருன்னா, இந்த பஸ்காடு விஷயத்துல ஒட்டுமொத்த தேவனோட தெய்வீக திட்ட வருஷங்களே பிக்ஸ் பண்ணியிருக்காரு. அது ஒண்ணு. 10ஆம் நம்பருக்கு முழுமை, அது ஓகே. இப்போ நம்ம 14ஆம் நம்பர் நாள் தான் ஏன் செலக்ட் பண்ணி அடிக்கணும்? 15க்கு அடிக்கலாம்ல, இல்ல 13க்கே அடிச்சிருக்கலாம். ஏன் அந்த 4 நாள் கேப்? 14ங்கிற நம்பருக்கு என்ன அர்த்தத்தை தேவன் கொடுக்குறாருன்னா, அந்த 14 என்ன பண்ணலாம்? 2ஆ பிரிக்கலாம். 7 + 7. 7ங்கிற ஒரு விஷயத்துக்கு ஒரு 7 என்ன குறிக்குதுன்னா, இந்த இடத்துல ரான்சம், அதாவது காஸ்பல் ஏஜ்ல ரான்ஸ் ஈடுபலியின் மீட்பு. இன்னொரு 7 எதை குறிக்கும்னா, இந்த இடத்துல உலகத்தின் மீட்பு. இது எப்படி குறிக்கலாம்னா, இதுக்கு எங்க போய் பார்க்கலாம்? யோசுவா ஒரு காலப்பகுதியில ஒரு கனவு வருது. என்ன கனவு வருது? எத்தனை வருஷம் பஞ்சம்? 7 வருஷம். பஞ்ச வருஷத்துல தான் நாம இப்ப இருந்துட்டு இருக்கோம். யுகத்துல என்ன ஒரு வருஷம் அப்பதான் செழிப்பான வருஷங்கள் வருது. ஏன்னா இயேசு கிறிஸ்து மகிமையில உதயம் ஆகியிருப்பார் ஆல்ரெடி. அப்ப இது ஒரு எடுத்துக்கலாம். இன்னொரு சொல்லணும்னா, ஹெவன்லி காலிங் சொல்லலாம், ஹர்த்திங் காலிங் கூட சொல்லலாம். ஹெவன்லி காலிங் எங்க இருக்கு? இப்ப இருக்கு. அர்த்திங் காலிங் கூட சொல்லலாம். ஏன் இந்த 14 நம்பர் செலக்ட் பண்ணி? நிறைய விஷயங்கள், நிறைய மீனிங் இருக்கு. நம்ம ஒரு சில விஷயங்களை தான் பாக்குறோம். அது மட்டும் இல்ல, இந்த 14ஆம் தேதி ஏன் இன்னொரு செலக்ட் பண்ணி? இன்னொரு ஆழமான ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா, அந்த மெமோரியல் நம்ம அனுசரிக்கிறோம் பாத்தீங்களா, அந்த 14ஆம் தேதி, இந்த வருஷம் 14ஆம் தேதி மார்ச் 30 அன்னைக்கு மூணு எப்படி இருக்கும்? மூணு எப்படி இருக்கும்? ஃபுல்லா இருக்கும். மூணு யார் அடையாளப்படுத்துவாரு? இஸ்ரேல் ஜனங்கள் இஸ்ரேல் மக்களை அடையாளப்படுத்துவாங்க. இஸ்ரேல் ஜனங்களுக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பு, இயேசு கிறிஸ்து அங்க பலி ஆயிட்டாருன்னு வைங்களா, அவங்க வாய்ப்பு எப்படி ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா
எப்படி குறைச்சாருன்னா 3 எப்படி குறைஞ்சிச்சோ அந்த மாதிரி குறைய ஆரம்பிச்சு. ஏன்னா 14ஆம் தேதிக்கு அப்புறம் 15ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகும்ல, அப்ப 3 எப்படி ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும்? நீங்க தான் சொல்லணும், இதெல்லாம் பார்த்தது இல்லையா? தேய ஆரம்பிச்சிரும். கொஞ்சம் கொஞ்சமா தேய ஆரம்பிக்க யாரோட வெளிச்சம் அதிகம் வந்து பூமிக்கு கிடைக்க போகுது? சூரியன், நீதியின் சூரியனோட வெளிச்சம் அதிகமாக. அதாவது நீதியின் சூரியன் இந்த இடத்துல சபையும் சேர்ந்து செய்யறதா அங்க சொல்றாரு. அப்ப இதுல கூட தேவன் இந்த 14ங்கிற ஒரு விஷயத்துக்கு இந்த அர்த்தத்தை கொண்டு வந்து வச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, நம்ம கமிட்டில கூட இதை வாசிக்கலாம். தமிழ்ல வாசிங்க சிஸ்டர். இல்ல சார், அடித்தளத்தில் இருந்து மனிதனை படைப்பதற்கு முன்பே இந்த முழு விஷயமும் தெய்வீகமான ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டியை பற்றிய அனைத்தும் பிதாவால் முன்னரே அறியப்பட்டது. தெய்வீக நோக்கத்தில் உலகம் தோன்றுவதற்கு முன்பே மீட்கும் விலை வழங்கப்பட்டது. மற்றொரு அர்த்தத்தில் யெகோவாவுக்கும் லோகாசுக்கும் இடையே ஒப்பந்தம் செய்யப்பட்ட போது, மற்றொரு அர்த்தத்தில் இயேசு 30 வயதில் முழு மனித பரிபூரணத்தை அடைந்த போது. அர்த்தம் போட்டிருப்பாரு. ஒரு வாட்டி அக்ரிமெண்ட் எங்க போட்டாராம்? லோகாசா இருக்கும்போது தேவன் என்ன பண்ணிட்டாராம்? கன்சிடர் பண்ணிட்டார். யாருதான் இந்த மீட்பை கொடுக்க போறாருன்னா இவர்தான். அதுக்கப்புறம் அவர் சிலுவை மரணத்துல என்ன பண்றாரு தேவன்? இப்போ நீங்க ரெவலேஷன் கமிட்டில கூட பார்க்கலாம் இந்த வசனத்தை. இப்ப நான் சொன்ன விஷயங்கள் அதுல அப்படியே வரும். இந்த 14 தேவன் ஏன் வச்சிருக்காருன்னா இந்த விளக்கங்கள்லாம் தேவன் வரும். அது மட்டும் இல்ல, இந்த ஒரு விஷயம். அடுத்தது வந்து அந்த கசப்பான கீரை நமக்கு நல்லாவே தெரியும் சாதமில்ல. இது அப்புறம் இன்னொரு விஷயம் முக்கியமான, புளிப்பில்லாத அப்பம் தான் நம்ம சாப்பிடணும்னு சொல்லியிருக்காரு. புளிப்பில்லாத அப்பம். ஏன் புளிப்பில்லாத அப்பம் சாப்பிட சொன்னாரு? சரி, புளிப்பில்லாத அப்பத்தை வந்து நான் வந்து ரெடி பண்ணணும்னு வைங்க, என்ன பண்ணணும்? சரி, ஒரு வசனம் வாசிச்சிருங்க பைபிள்ல. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 31 வசனம். 15:31. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். நான் அனுதினமும் சாகிறேன். அதுங்களா பிரதர்? வாசிங்க சார். நான் அனுதினமும் சாகிறேன். அதை நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினால் உங்களை குறித்து நான் பாராட்டுகிற மேன்மையை கொண்டு சத்தியமாய் சொல்லுகிறேன். ஓகே, பவுல் இது சொல்லிட்டாரு, நான் அனுதினமும் சாகிறேன். இப்ப சொல்லுங்க, புளிப்பில்லாத அப்பம் ரெடி பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும்? யார் இந்த அப்பம்? நாமும் எடுத்துக்கலாமா? இயேசு கிறிஸ்து. அநேகராகிய நாம். ஓகே ஓகே. இப்ப நான் புளிப்பில்லாத அப்பம் ரெடி பண்ண என்ன பண்ணணும்? எனக்குள்ள புளிப்பு இருக்கக்கூடாது. புளிப்பு இருக்கக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? பாவம் இருக்கக்கூடாது. ஒருவேளை எப்போ புளிப்பு இந்த இந்த ஒரு ரொட்டி, இப்ப உதாரணம் நான் இப்படியே சொல்றேன், பிராக்டிக்கலா சொன்னா புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. நம்ம வீட்டுல சப்பாத்தி செய்வோம் இல்லைங்களா? செய்வீங்களா இல்லையா? இந்த சப்பாத்தியை செய்யும்போது மாவு என்னைக்கு செய்வீங்க? அன்னைக்கே அன்னைக்கு சாப்பிடுங்களா? ரொம்ப சந்தோஷம் பிரதர். காலையிலையா? அப்பவுமே நீங்க உஷார் பிரதர். பாருங்க, அவரு புளிக்கிறதுக்கே நம்ம சோடாம மிக்ஸ் பண்ணிட்டாரு. ஆனா நிறைய பேர் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, ஹோட்டல்ல எல்லாம் ஈஸ்ட் போடுவீங்களா? அதாவது ஸ்லோ பாய்சனா சாப்பிடுறத டைரக்டா பாய்சனஸ் சத்துடலாங்கிற ஈஸ்ட் போட்டு. ஓகே, நான் சொல்ல ஸ்லோ பாய்சன் சொல்றேன். நம்ம ஒரு நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்? எண்ணெயை போட்டு தட்டி கிட்டி வச்சிருப்போம், ஃப்ரிட்ஜில் எல்லாம் வச்சிடறோம். இருக்கா இல்லையா? நிறைய வீட்டுல முன்னாடி அப்படிதான் நடந்துட்டு இருந்துச்சு. வைக்கிறோம்ல, ஒரு நாளைக்கு முன்னாடி பிசைஞ்ச மாவு அடுத்த நாள் என்ன ஆகும்? ஆனா நமக்கு புளிப்பு தெரியாது, ஆனா புளிப்பு ஏறி இருக்கும். இது உண்மையா இல்லையா? அதுதான் அன்பான சோர்ல நாம் அனைவரும் சேர்ந்த அப்பம் வந்து ஒரு நாள் என் வாழ்க்கைய நான் வந்து தேவனுக்கு பிரியமா வாழலன்னு வைங்களாம். உதாரணம், சாகல, பவுல் சொல்ற மாதிரி நான் சாகலன்னு வைங்களாம், எனக்குள்ள என்ன ஏறிட்டு இருக்கும்? ஆட்டோமேட்டிக்கா நாம என்ன பண்ணுவோம்? அனுதினமும் பிசைந்த மாவா இருக்கணும்னு சகோதரர் சொல்ற காரணம் என்னன்னா, நான் அனுதினமும் செத்துட்டே இருக்கணும். இன்னைக்கு நான் சாகிறத நான் பேலன்ஸ் பண்ணி அடுத்த நாள் சாகலாம் சேர்த்து வச்சேன்னு வைங்களா, ஆட்டோமேட்டிக்கா என்ன என்னுடைய மாம்சத்துல என்ன ஆயிரும்? சரி, என்னோட இதுல புளிப்பு எதுனா பாவம் ஏறும். ஒண்ணு சாகணும், ஒண்ணு வாழணும். இதுதான் 2 கான்செப்ட். வாழ்ந்தா உலகத்துக்காக தான் வாழ முடியும், கிறிஸ்துக்காக இந்த இடத்துல வரும். கிறிஸ்துக்காக நான் என்னத்துக்கு வந்திருக்கேன் சொல்லுங்க? வாழ்றதுக்கு வந்தோமா சாகிறதுக்கு வந்தோமா? சாகணும். சாகிறத நான் ஒரு நாள் தள்ளி வச்சுட்டேன்னு வைங்க, இல்லப்பா இன்னைக்கு இந்த பிரச்சனை வேண்டாம், இந்த சோதனை வேண்டாம், நான் என்ன பண்ண கம்பளி போத்தி படுத்துக்கலாம், வேண்டாம் வெளியே வந்ததான பிரச்சனை படுத்துக்கிட்டோன்னு வைங்களா, நான் எனக்குள்ள என்ன ஆகுனா புளிப்பு எரியும். இதுக்குதான் இந்த ஒரு அடையாளமா தேவன். இன்னும் சொல்ல போனா சகோதரர் எழுதுமதர நிறைய பேர் என்ன பண்ணுவான்னா, சத்தியத்தின் வாழ்றதுல சாகிறதுக்கு அசட்டை செஞ்சுட்டு இருப்பாங்களாம். சாகுன்னா யாரோ ஒருத்தர் வந்து எனக்கு கத்தியில குத்தணும், இல்லைன்னா என்னை அடிக்கணும், ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும் என் வாழ்க்கையில, யாருன்னா என்னை துன்புறுத்தணும், யாருன்னா என் மேல அவப்பேர் சொல்லணும், அவதூறு பண்ணணும், எல்லாமே வேண்டாம்னு சொல்லிட்டோன்னு வைங்களா, நான் அசட்டை செஞ்சுட்டு இருக்கேன்னு அர்த்தம், அலட்சியப்படுத்திட்டு இருக்கேன்னு அர்த்தம். அதனாலதான் தேவன் அங்க புளிப்பில்லா அப்பத்தை நிழல்ல பயன்படுத்தின காரணம் என்னன்னா, அந்த அப்பம் யார்? அந்த கோதுமை மணி யாருன்னா 1,44,000
அனுதினும் அரைக்கப்பட்டு சாகணுங்கிறது தான் அப்போஸ்தலன் பவுல் அந்த இடத்துல கோட் பண்ணுவார். ஓகே, அடுத்தது வந்து இந்த புசிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை ஒரு சகோதரர் பதிவு பண்ணும்போது வந்து இன்னொரு வசனம், யாத்திரிகமம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கலாம். யாத்திரையாகமம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பச்சையாயும் தண்ணீரில் அவிக்கப்பட்டதாயும் அல்ல, ம். அதன் தலையையும் அதன் தொடைகளையும் ம். அதற்குள்ள யாவையும் ஏகமாய் நெருப்பினால் சுட்டதாய் அதை வசனம் என்ன புசிப்பீர்களாக. சொல்றான்னா பச்சையா சாப்பிடக்கூடாது. நம்ம இதெல்லாம் நம்ம டைம்ஸ் இல்ல, பின்னாடி வருகிற நாட்கள்ல பார்க்கலாம். பச்சையா வந்து சாப்பிடக்கூடாது, சுட்டு சாப்பிடணும்னு சொல்றாரு. முதல்ல எதை சாப்பிடணும்னு சொன்னாரு? அந்த பார்ட்ஸ் சொல்லுவார் பாருங்க, தலை தலை தொடை. தொடை. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? இன்னர் பார்ட்ஸ் சாப்பிடும். ஏன் தலை தொடையை மட்டும் சாப்பிடணும்? சரி, பச்சையாங்கிற அந்த இதுக்கு மட்டும் வாசிச்சிருங்க, அந்த இது மட்டும். பச்சையாயும் அல்ல, ம். இயேசுவின் சோதனைகள் மற்றும் அனுபவங்களாலே அன்றி ம். எவராலும் அவரது வாழ்க்கையினை தனதாக்கிக் கொள்ள முடியாது. ம். அதாவது இயேசுவின் வாழ்க்கையை வெறுமனே தலை சிறந்த போதகராக ஏற்றுக்கொள்வதின் மூலமாக ம். போதிய போஷாக்கு கிடைக்காது. இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா உங்களுக்கு? என்ன சொல்றாரு தெரியுமா? பச்சையா சாப்பிடுறதுங்கிறது என்னன்னா, பச்சையா சாப்பிடாதீங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? சுட்டு சாப்பிடணும். இயேசு கிறிஸ்து எப்படி சோதனைகளுக்குள்ளயும் பாடுகளுக்குள்ள ஒரு அனுபவத்துல போனாரோ, அந்த மாதிரி வாழ்ந்தா மட்டும்தான் நான் கிறிஸ்து. ஆனா அந்த மாதிரி வாழாம வெறுமனே தலை சிறந்த போதகராக, ஒரு சில பேர் என்ன சொல்றாருன்னா இந்த இடத்துல, ஒரு ஸ்பீக்கரா இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு துறையில பெரிய பப்ளிக்ல இருக்கலாம், அவரு எல்லாருக்கும் வெளிப்படையா இருக்கலாம். ஆனா ஒரு சோதனையும் பாடுகளும் அனுபவங்களுக்குள்ள போகாம வெறுமனே போதகரா இருக்கிறதெல்லாம் போதிய போஷாக்கு அவருக்கு கிடைக்காது. அதாவது போதிய ஊட்டச்சத்து, விட்டமின் எதுவுமே கிடைக்காது அவருக்கு. தெளிவா சொல்றாரு. அப்ப சுட்டு தான் சாப்பிடணும். அப்ப பாடுகளுக்குள்ள அவமானத்துக்குள்ள போனா மட்டும் தான் எனக்கு என்ன இருக்குன்னா ஹெல்த்தி ஃபுட்ஸ் தேவன் தரேன்னு சொல்லிட்டாரு. சரி, இதோ நிறுத்திக்கலாம் இதை. ஓகே, இப்போ நமக்கு என்ன, ஏன் இந்த தலையையும் இந்த தொடையும் சாப்பிட சொன்னார்? தலை எதை அடையாளப்படுத்தும்? இயேசு கிறிஸ்து. சிந்தை, அங்கே சிந்தை. சிந்தை. அதை போட்டேன் விடுங்க. உசார் நம்ம மக்கள் படிச்சிருங்க சிஸ்டர். அதன் தலையும் அதன் தொடைகளையும், ம். மேலும் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையும் ம். அவரது வாழ்க்கை முறையும் ம். இதற்கு ஏற்றாற்போல் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். இப்போ சொல்லுங்க, சிந்தைன்னு சொல்லிட்டீங்க. இப்போ எனக்கு சொல்லுங்க, சிந்தைனா என்ன? வசனம் போடல. அவரது வாழ்க்கை. பிலிப்பியர். சிந்தை, கிறிஸ்துவனோட சிந்தைன்ற ஒரு சப்ஜெக்ட் ஒரு சகோதரர் எடுத்தாரு ஒரு மெமோரியல் டைம்ல. யாருன்னு ஞாபகம் இருக்கா? நிறைய விஷயங்கள் சொன்னாரு. எங்க இருக்காரு நம்ம ஏசனா? கிறிஸ்துவின் சிந்தையாக ஒரு சப்ஜெக்ட் பழைய கிளிஷல் எடுத்தார். அப்போ பிரதானமா கோட் பண்ண வசனங்களும் அதுல இருக்கு. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வசனம் வாங்க. கிறிஸ்து பிலிப்பியர் 2ஆம் இயேசுவில் அதிகாரம். இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. சிந்தை என்ன 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 இருக்கணும் சிந்தைனா? பிதாவின் சரி, சித்தத்தை இயேசு செய்- கிறிஸ்துல என்ன சிந்தை இருந்துச்சு? பிதாவின் சித்தத்தை செய்வதே அவருடைய பிதாவின் சித்தத்தை செய்வது. சிம்பிளா இப்போதைக்கு அவ்வளவுதான் சொல்ல முடியும். பின்னர் தேவன் சித்தம் தான் பார்க்கலாம். அவர் பிதாவின் சித்தத்தை இப்ப நம்ம யாரோட சித்தத்தை நிறைவேற்றுறோம் நம்ம யோசிக்கிறோம். அப்போ தலையை ஏன் அவர் முதல்ல ப்ரிஃபரன்ஸ் பண்ணா, ஒரு தலைச்சன் பிள்ளை, விருதசேதனை பெற்ற பிள்ளை, தேவனோட ஆவி பெற்ற பிள்ளைகள் முதலாவது பிதாவாகிய சித்தத்தை சிந்தையா இருக்கணும். சிந்தைனா என்னன்னா, ஒட்டுமொத்த சிந்தை எப்படின்னா ஆட்கொள்ளணும். என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய செயல்கள் எல்லாம் இப்போ நமக்கு நல்லாவே தெரியும். ஜேம்ஸ் பாஸ்கர் ஒரு சப்ஜெக்ட் எடுக்கும்போது கரு எங்க உருவாகி இருக்கிறது? நமக்கு இருதயத்திலே மூளையிலையா? எங்க? மூளை, சிந்தை. மூளை. சிந்தை இந்த இடத்துல எல்லா வேலையும் என்ன பண்ணா புது சுருஷி செய்யணும். பட் இது நம்ம பின்னாடி தேவன் டீட்டெயிலா பார்க்கலாம். அப்போ மூளை ஆர்டர் போடணும் எல்லா விஷயத்தையும். இப்படி செய்யணும், இப்படி செய்யக்கூடாது. கிறிஸ்துவின் சிந்தை என்னன்னா கேட்கணும். கேட்கணும், தேவன்கிட்ட போய் இயேசுகிட்ட போய் கேட்கணும். கேட்டு வாங்கி நம்ம செய்யணும். நம்ம நிறைய விஷயத்துல எங்க செய்யணும்? இருதயம் செய்வது போல் இருதயம் நினைக்கிறதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு இருப்போம். மனம் போன போக்கிலே வாழ்க்கைன்னு சொல்றோம் பாத்தீங்களா? நம்ம இருதயம் என்ன சொல்லுதோ அதெல்லாம் செஞ்சிடக்கூடாது. கிறிஸ்து என்ன சொல்றாரு? ஏன்னா கிறிஸ்து யாரோட பேச்சு கேட்டாரு? இதாவாகி தேவன். கிறிஸ்து யாரோட சிந்தை ஃபாலோ பண்றாரோ, கிறிஸ்து அவரை நம்ம ஃபாலோ பண்றதா இருந்தா அவர்கிட்ட போய் நம்ம கேட்கணும். தேவனை நான் என்ன செய்யணும், இன்னைக்கு எப்படி செய்யணும், எல்லா விஷயத்தையும் செய்த அந்த சிந்தை. சரி, தொடை. தொடை எதை குறிக்கும்? நான் தான் பிபிடி எடுத்துட்டேனே. சரி பாருங்க, தொடை எதை குறிக்கும்? அதிலே போட்டிருக்காரு. அவருடைய வாழ்க்கை. வாழ்க்கை முறை. அவருடைய வாழ்க்கை முறை, லைஃப் ஸ்டைல் என்ன? அவருடைய லைஃப் ஸ்டைல் இல்ல, சிம்பிள் அண்ட் சாம்பிள். ஆனா முதல்ல அந்த பதில் சொல்லிட்டார், ஜீல், வைராகியமா இருக்கிறது.
கன்சியூமர் ஜீல். அவரோட வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சுன்னா, அனுதினமும் அவர் வந்து பலி செலுத்திக்கிட்டே இருந்தார். என்ன பலி? ஜீவ பலி. அதுதான் நமக்கு தெரியும். இதுக்கு தான் தேவன் என்ன சொல்லிட்டாருன்னா, உள்ள இருக்க கிட்னியும் ஹார்ட்டும் சாப்பிட சொல்லல. போய் தலையை சாப்பிடு ஃபர்ஸ்ட். ரெண்டாவது என்ன பண்ணு? உடைய சாடு. சிந்தை எப்படி இருந்துச்சுன்னு இருந்தாதான் என்னோட வாழ்க்கை முறை என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா சார். சிந்தை வேற மாதிரி இருந்துச்சு, வாழ்க்கை முறை மாறினா என்ன, மாறலன்னா என்ன சொல்றாரு. வசனம் வாசிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அவர் நிலைத்திருக்குன்னு சொல்றவன் அவர் நடந்தபடி என்னன்னா, அவர் ஜீவபலி தான் கொடுத்தாரு, வேற எந்த பலியும் அவர் கொடுக்கல. அந்த ஜீவபலி என் வாழ்க்கையில அனுதினமும் நான் காட்டணும். இதுதான் சொல்றேன். ஒவ்வொரு அடையாளத்துல இன்னும் நிறைய விஷயங்களுக்கு தேவன் சித்தம் தான் பார்க்கலாம். நம்ம இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ நமக்கு அந்த பாதரட்சை, அவங்களும் என்ன பண்ண, பாதரட்சை சகோதரர் சொல்லிட்டாரு ஆயத்தமா இருக்கணும்ட்டு. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? ஆயத்தமா இருக்கணும். எப்போ ஆயத்தமா இருக்கலாம் நம்ம வாசிக்கலாம் பாருங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 14-15. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும், நீதி என்னும் மார்க்கவச தரித்தவர்களாயும், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களில் தொடுத்தவராயும். காலத்தோட ஆயத்தம் வேணும். இப்போ இதெல்லாம் கச்சை நமக்கு வேணும், எல்லாமே எனக்கு வேணும். இப்போ நான் பண்ணிக்கிட்டு நான் அவங்க உள்ள இருக்கிறவங்க அந்த ஒரு கான்செப்ட்ல தான் இருக்காங்க. எதற்கு தேவன் பாதரட்சையை ஆயத்தமா இருக்க சொன்னார்? எப்போ ஆயத்தமா இருக்கணும் நம்ம? சரி, ஆயத்தமா இருக்கிறது எப்போ இருப்போம்? ஐயோ, ஆயத்தம் ஒரு வார்த்தை நம்ம சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்ம சொன்னோம். நம்ம எப்போ ஆயத்தமாகறோம்? நம்ம எதற்கு ஆயத்தமாகறோம்? மனவாட்டி. பிரயாணத்துக்கு. ஓகே. அவங்க சொல்றது எனக்கு எல்லாமே வேற மாதிரி கேக்குதுங்க. ஏன்னா டைரக்ஷன் மாறி போச்சு இப்போ. பிரயாணத்துக்கு. சரி, ஓகே. அவங்க பிரயாணத்துக்கு ஆயத்தம். இப்ப நம்ம ஆயத்தமா எதுக்கு இருக்கோம்? கிறிஸ்துவின் மனவாட்டியா சபையா. கிறிஸ்துவின் மனவாட்டியா இருக்கிறோம். ஓகே. இன்னும் கொஞ்சம் கிட்ட வாங்க, ரொம்ப தூரம் போயிட்டீங்க. ஆயத்தமா நம்ம இப்போ பிராக்டிக்கலா நம்முடைய லைஃப் ஸ்டைல, நம்முடைய வேதமான ஒரு ஐக்கிய சபையில நம்முடைய அர்ப்பணிவாக ஆயத்தமால எப்பப்பெல்லாம் இருக்கிறோம்? மெமோரியல் அனுசரிக்கிறதுக்கு முன்னாடி ஆயத்த வகுப்புன்னு சொல்லி நம்ம ஸ்டார்ட் பண்றோம்ல. எதுக்கு இது ஸ்டார்ட் பண்றோம்? ஆயத்தம் ப்ரிப்பரேஷனா இருக்கணும். அபாத்திரமா சாப்பிடக்கூடாது. நம்ம அதுக்கு மட்டும் தான் செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா சகோதரர் அதை சொல்ல இந்த இடத்துல. ஆயத்தம்ங்கிறது எப்படின்னா, அடுத்த வருஷம் வர ஒரு மெமோரியலுக்கு என்ன பண்ணணும்? இப்பவுமே ஆயத்தமா இருங்கிறார். அதாவது வாழ்க்கையில நீங்க இந்த பூமியில மாம்சத்துல இருக்கிற வரைக்கும் எப்படி இருக்கணும்? நம்ம ஆயத்தமா இருக்கணும். நம்ம எப்ப தரமா ஆயத்தமா இருக்கிறோம்? மெமோரியல் டைம்ல மட்டும் ஆயத்தமா இருக்கும். அதை சொல்லல சகோதரர் இந்த இடத்துல. ஆயத்தம்ங்கிற வார்த்தை பாதரட்சைங்கிற இது இந்த விசுவாச குடும்பத்துக்குள்ள போட்டுக்கிட்டா எனி டைம், எனி டே, எனி மந்த், எனி இயர் இந்த மாம்சம் இந்த பூமியில இருக்கிறதுக்கு நான் ஆயத்தமா இருக்கணும். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, பாரம்பரியமான ஒரு பாரம்பரியம் இருக்கு பாத்தீங்க, ஃபார்மாலிசம் சொல்லுவாங்க தெரியுமா? இந்த மெமோரியல் டைம்ல மட்டும் தான் ஆயத்தம் இருக்கு. மெமோரியல் சப்ஜெக்ட் எப்பனா படிக்கலாம், எப்பனா கேட்கலாம், அது ஒரு மாற்று கருத்து இல்ல. மெமோரியல் அன்னைக்கு தான் கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா ஆயத்தம்ங்கிறது ஒரு விஷயம் இந்த மாம்சம் இந்த பூமியில இருக்கிற நேரங்கள் எல்லாமே ஆயத்தமா இருக்கணும். ஆயத்தம் இல்லாம நம்ம இருந்துட்டு இன்னைக்கு மட்டும் தான் ஆயத்தமா இருந்து நான் மெமோரியல் 2 மாசத்துல கையை வைக்கிறேன்னா இது ஃபார்மாலிசம். இதெல்லாம் டீட்டெயிலா இருக்கு, நம்ம கமிட்டில இருக்கு, நம்ம பின்னாடி வருகிற நாட்கள்ல பார்க்கலாம். சரி, இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் எல்லாம். இன்னொரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. இது என்னன்னு தெரியுங்களா? நம்ம எக்லிஷியலா கப்பு மாதிரி இருக்குல்ல. சரி, ஏன் இந்த கப்பு போட்டிருக்கேன்ட்டு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பாருங்க, இந்த திராட்சை ரசம் எங்க நமக்கு தேவன் கொடுத்தாரு? மேல் வீட்டு அறையில சீசர் கொடுத்தா நம்ம ராவிடும். ஏன் தேவன் திராட்சை ரசத்தை கொடுத்தாருன்னு ஒரு கொஸ்டின் நமக்கு வந்துச்சு. போன வருஷமா வந்துச்சு. ரொம்ப யோசிச்சு மண்டையை பிச்சுக்கிட்டோம். வேற ஏதாவது ஃப்ரூட் ஜூஸ் கொடுத்துருக்கலாம்ல. ஏன் கிரேப் ஜூஸ் கொடுத்தா? நிறைய பேர் நிறைய விளக்கம் கொடுத்தாங்க. எல்லாம் அந்த ஊர்ல கிரேப்ஸ் ரொம்ப ஃபேமஸ் எல்லாம் சொன்னேன். நான் சொன்ன பேரிச்சம்பழம் கூட ஃபேமஸ். இந்த மாதிரி நிறைய போச்சு. அதான் ஒரு சில விஷயங்கள் நம்ம சகோதரர் ஃபாரின் பிரதர் சார் எழுதியிருக்காங்க இதை பத்தி. இந்த கிரேப் ஜூஸ் தேவன் கொடுக்கறதுக்கு தேவன் அவர் அனாதியா முதல்ல எல்லாமே பிளான் பண்ணிட்டாருன்னா எல்லாம் வேண்டா விருப்பா எதுவுமே செய்ய போறது இல்லை. எதை செஞ்சாலும் இந்த யுகத்தின முடிவுல போய் பார்த்தாலும் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். ஒரு புள்ளி வச்சாலும் அர்த்தம் இருக்கும், ஒரு கோடு போட்டாலும் அர்த்தம் இருக்கும், எதை செஞ்சாலும் அர்த்தமா இருக்கும். ஆடு 1 வயசு செலக்ட் பண்ணாலும் அர்த்தம் இருக்கு, ஆனா செலக்ட் பண்ணாலும் அர்த்தம் இருக்கு, எல்லாத்துக்குமே அர்த்தம் இருக்கு. ஆனா இதே மாதிரி திராட்சை ரசத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்குல்ல. என்ன அர்த்தம் இருக்கு இதுல? திராட்சை ரசம் எதை குறிக்கும்? பிளஸிங். வேற
கிரஷிங் கூட சொல்லுவாங்க அதை. இடித்து crush, பிழியப்படும். பாடுகள், இதெல்லாம் வந்து ஒரு ஹைலைட்டான சிம்பல், இதெல்லாம் ஒரு அடையாளம். ஆனா ஏன் இயேசு கிறிஸ்து திராட்சரசத்தை கொடுக்கணும்? அதுதான் எனக்கு வந்த கேள்வி. வேற ஏதாவது இன்னொரு காரணம் இருக்கா? அதாவது வாழ்க்கை நடைமுறையில அர்த்தங்கள் நம்ம எடுப்போம். நான் வாழ்க்கை நடைமுறையில ஒரு விஷயத்தை ஒருத்தர் செய்யறாருன்னா ஏதோ ஒரு கான்செப்ட், அதனுடைய வெளிச்சம் வந்து வேற மாதிரி மீனிங் கொடுக்குது நம்மளுக்கு. ஆனா இயேசு கிறிஸ்து கண்டிப்பா கொடுக்குறேன்னா யாரோட பர்மிஷன் வாங்கியிருப்பாங்க? தேவனோட பர்மிஷன் இருப்பாரு. ஏன்னா நமக்கு வெளிப்படுற 13வது ஸ்டடி பண்ணும்போது தெரிஞ்சு போச்சு, தேவனுடைய சித்தம் இல்லாம செஞ்சிருக்க மாட்டாரு. அப்போ ஏதோ ஒரு விஷயத்தை இன்புட் பண்ணியிருக்காருன்னா போய் இதை போய் நம்ம சர்ச் பண்ணி பார்த்தோம். நம்ம பிரதர்ஸ் எல்லாம் என்ன பண்ணாருன்னா, இந்த யூதர்களுடைய பாரம்பரியங்களை எடுத்து லிஸ்ட் போட்டோம். இந்த அப்பத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கு பின்னாடி, அது வேற தேவன் சித்தம் ஒரு நாட்கள்ல பார்ப்போம். இன்னைக்கு திராட்சரசம் இந்த யூதர்களோட பாரம்பரியம் எப்படின்னா, ஒரு கணவன் மனைவி ஒரு குடும்பத்துல பிள்ளைகள் இருக்கும். அந்த பிள்ளைக்கு வந்து பெண் தேடக்கூடிய ஒரு நிலை வந்துச்சுங்களா. அதாவது என்ன சொல்லலாம், கல்யாண பொண்ணு பாக்குற வேலை ஒரு குடும்பத்தார் போறாரு வைங்களா, அந்த மணப்பெண்ணும் மணமகனும் மணப்பெண்ணுமா இவங்க 2 பேரும் சந்திக்கிறாங்கன்னு வைங்களா. அப்போ சந்திச்சானா முதல்ல என்ன திறமை கேட்பாரு? நம்ம என்ன கேட்போம்? பிரதர் சிஸ்டர் பிடிச்சிருக்கான்னு தான் கேட்போம் நம்ம. கரெக்ட் தானே? இல்ல நம்ம எதார்த்தமா சொல்லுவோம், சிஸ்டர் பிடிச்சிருக்கான்னு தானே கேட்போம் நம்ம. ஏன்னா இங்க ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு, அவரை கேட்டா சொல்லிடுவாரு, இப்ப கேட்க முடியாது நம்மள. ஏதோ ஒன்று கேட்போம், பிடிச்சிருக்கான்னு கேட்போமா இல்லையா? நான் புதுசா சொல்றேனா? இல்ல. அதானே கேட்டு. இப்போ நீங்க எல்லாம் கேட்காம தான் கல்யாணம் பண்ணிட்டீங்களா? ஏதோ ஒன்று அப்படி கேட்டிருப்போம் இல்லைங்களா? ஆனா யூதர் மறுபடியும் இப்படி கேட்க மாட்டாங்களா? கையில என்ன பண்ணிருப்பாரு? ஒரு கிரேப் ஜூஸோட போவாராம், அந்த சகோதரி கையில கொடுப்பாராம். அந்த சகோதரி அந்த கிரேப் ஜூஸை கையில வாங்கிட்டு பருகுனா எனக்கு இந்த மணமகன் பிடிச்சிருக்குன்னு. இதுதான் சிம்பல், பாரம்பரிய சொல். சரி, அது மட்டும் முடிஞ்சிருச்சா பார்த்தா இல்ல இன்னும் கொஞ்சம் நோண்ட ஆரம்பிச்சா, அதுக்கப்புறம் இந்த மணப்பெண்ணை கல்யாணம் தானே பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த 10 வெள்ளிக்காசு எல்லாம் வருது. அதுக்கு முன்னாடி ஒரு வேலை பண்ணுவாராம். கொடுத்து பிடிச்சிருச்சு, ஓகே அக்ரிமெண்ட் போட்டாச்சு, நீ தான் எனக்கு மனைவின்னு அக்ரிமெண்ட் போட்டோன்னே நேரா அவர் அப்பா வீட்டுக்கு போவாராம். போயிட்டு என்ன பண்ணுவாருன்னா, நாளைக்கு வரப்போற மனைவிக்கு வீட தனக்கான ஒரு இடத்த ஸ்தானத்தை ரெடி பண்ணுவாராம். போய் அதான் என்ன சொல்லலாம், ஆல்ட்ரேஷன் பண்ணுவாராம். இன்னைக்கு எப்படி சொல்லலாம்னா, நம்ம ஒரு ரூம் தனி ரூம் கட்டி கொடுப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணுவாராம். யாரு? யூதர்கள் மறுபடியும் தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு சென்று அவர் என்ன செய்வாருன்னா, திருமணத்துக்கான அந்த மணமகள் தங்குறதுக்கான ஒரு இடத்தை ஆயத்தம் செய்ய போவாராம். சரி, இப்ப எல்லாம் இது வச்சுட்டு நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்? அங்க வந்து யதார்த்தமா பிராக்டிக்கா அவங்க வாழ்க்கை முறை விஷயம் தான். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருன்னா, தன்னோட சீசர்களுக்கு என்ன கொடுத்தாரு தெரியுமா? திராட்சரசம் கொடுத்து. எதை எடுத்ததுமா? மணமகன் யார்? இப்ப இதுல மணமகள் யாருங்க? எவ்வளவு அர்த்தம் வச்சிருக்காரு தெரியுமா? கொடுத்துட்டு இவர் என்ன பண்ணாரு தெரியுமா இயேசு கிறிஸ்து? அதுக்கு முன்னாடியே ஒரு வசனம் சொல்லிடுவாரு. யோவான் 14ஆம் அதிகாரம் 2-3 வாசிங்க. யோவான் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். இப்ப நான் நடந்த சம்பவம் அப்படியே நடந்துச்சு பாருங்க. இதான அன்பான சகோதரர்களே, ஆவிக்குரியவன் ஆவிக்குரியல சம்மந்தப்படுது. ஏதோ ஒரு விஷயம் தேவன் ஏதோ ஒரு விஷயம் பைபிள்ல சொல்லியிருக்காருன்னா ஏதோ ஒரு மீனிங் இருக்கும். அந்த மீனிங்க்கு எல்லாருக்கும் தேவனோட வசனங்கள் சப்போர்ட் பண்ண நம்ம அக்செப்ட் பண்ணலாம். சமீபத்துல ரஜில் பிரதர் அந்த விஷயத்த டாபர்நாக்கல் கிளாஸ்ல சொன்னாரு. நிழல்ல வந்து நம்ம வசனங்கள் சப்போர்ட் பண்ண அக்செப்ட் பண்ணலாம் இல்லைங்களா? ரஜில் பிரதர் தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இன்னைக்கு நிறைய வெளிச்சம் வந்து நிறைய விஷயங்கள் எழுதுறாரு. இதெல்லாம் வந்து ஃபாரின் பிரதர்ஸ் எழுதுன விஷயங்கள். இதெல்லாம் ரஜில் பிரதர் எழுதியிருக்காரு எனக்கு தெரியாது. பட் அவர் இது குறித்து நிறைய விஷயங்கள் எழுதியிருக்காரு. நம்ம தேவன் சித்த பின்னாடி பார்க்க எல்லாத்தையும் சொல்ல முடியும். நான் ஒரு இன்ஃபர்மேஷனா உங்களுக்கு கொடுக்குறேன். அப்ப தேவன் ஒரு யூதர்களிடம் முறைப்படி வாழ்ந்த மக்கள் எப்படி இருக்காங்கன்னா, இந்த ஒரு ப்ராசஸ் செஞ்சிருக்காங்க. இந்த ப்ராசஸை தான் தேவன் என்ன புதுசா எதுவும் செய்யல. தான் வந்து திராட்சரசம் கொடுக்கறது ஒரு நோக்கம். அதை வாங்கி புசிங்கள் சொன்ன என்ன அர்த்தம்னா, மணப்பெண்ணா அவர் செலக்ட் பண்ணிட்டாரு. யாரை? எத்தனை பேரை? 12 பேர். அதை யூதாசி ஏன் இல்லைன்றலாம் அப்புறம் கேட்காங்க, அது வேற சப்ஜெக்ட், அது விட்டுருங்க. ஆனா செலக்ட் பண்ணிட்ட பிறகு அவர் என்ன பண்றாரு? முதலே சொல்லிட்டாரு, நான் போய் உங்களுக்கு என்ன பண்ண போறேன்? ஒரு இடத்தாயிரு. அதே மாதிரிதான் இந்த பூமியிலையும் யூதர்கள் பாரம்பரியத்துல அந்த மணமகன் என்ன பண்ணுவானா, தன்னோட வரப்போற துணைக்கு என்ன பண்ணுவானா, வீடு ரெடி பண்ணுவார், ஆல்ட்ரேஷன் பண்ணுவார். இது அப்படியே தேவன் அவரோட வாழ்க்கையிலையும் காட்டிட்டார். அப்ப புதுசா இதெல்லாம் நீங்க டீட்டெயிலா நம்ம உள்ள போய் பார்க்கும்போது என்ன தெரியும்னா, இது ஏதோ மேஜிக் மாதிரி எதுவும் நடக்கலாங்க. எதுவுமே தேவன் ஒரு ரூட் ஆஃப் காஸ்ட் போட்டுட்டு இருக்காரு. அந்த ரூட்ல நம்ம டிராவல் பண்ணிட்டு இருந்தோம் வைங்களா, இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அதாவது என்ன சொல்ல, நம்ம பிரதர் ஒருத்தர் சொல்லியிருந்தான், பிரதர் கானான்ங்கிற பரலோகம் வந்து ரொம்ப தூரத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க.
இல்லை ரொம்ப கிட்ட இருக்கும். இப்போ நம்ம டிராவல் பண்ணும்போதெல்லாம் நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ நம்மளாம் டிராவல் பண்ணால் நல்லா உட்காந்து தூங்கிட்டு வந்துடுறோம். ஆனால் ஒரு சில சின்ன வயசுல இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, ஓடுற பஸ்ஸு, மரம் எல்லாமே அந்த மாதிரி நீங்க பாருங்க. இந்த சத்தியத்தை குறித்து பரலோகத்துக்கு போற வழியில இதெல்லாம் கூர்ந்து கவனிச்சு பாருங்க. தேவனுடைய அனாதி திட்டம் இதுக்குள்ள ஒன்னொன்னு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு ஃபார்மட் எடுத்தா நம்ம இதெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சோம். பார்க்கும்போது இது எல்லாமே தேவன் ஒரு வெளிப்படையா நமக்கு புரியணுங்கிறது தான். இந்த 7ஆம் சபை ஏற்றகால சத்தியத்துல புரியணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை வச்சிருக்கோம். இதுல ஒரு சில விஷயங்கள் ஆவிக்குரிய விஷயங்களும் இருக்கு. நம்மகிட்ட அது குறைவா இருந்தா நாம் வருகிற நாட்கள்ல இதை கடைபிடித்து தேவனுக்கு பிரியமா இருந்து அந்த பாத்திரத்துல நாம் கை வைக்கும் போத உண்மையா அர்ப்பணிக்கப்பட்டவர்களா கிறிஸ்துவின் சிந்தையோடு அவரோட வாழ்க்கையில அவர் செய்யற ஜீவபலி, இவ்வளவு நாள் நம்ம ஜீவபலி செலுத்தணுமா இல்லையான்னு தெரியாது, தேவனுக்கு தான் தெரியும். நம்ம அது தனிப்பட்ட மக்கள் நமக்கு தான் தெரியும். நாம் அனுதினமும் சேர்ந்து நம்ம இந்த பூமியில வாழும் காலம் வரைக்கும் ஆயத்தமாக இருந்து தேவனோடு சென்று சேர அப்படி பிதாவாகிய தேவன் கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலம் நமக்கு வழிநடத்துவாராக. இந்த வாய்ப்பை கொடுத்த நம்ம பிதாவாகிய தேவனுக்கு கர்த்தராக இயேசு நன்றியை தெரிவித்து சபையார் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு நாளிலும் கூட நமக்கு தேவனுடைய வார்த்தைகளை நம் மத்தியிலே பகிர்ந்து கொண்ட சகோதரர் கூட சபையின் சார்பாக நன்றியில் எடுத்துக் கொடுக்கிறோம். அதே போல் இந்த நாளிலும் கூட நமக்கு இந்த ஒரு பாடத்தை தேவன் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. நமக்கு பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நான் நன்றியிலையும் துதி ஸ்தோத்திரங்களையும் எடுத்துக்கொண்டு சகோதரர் சொன்ன ஒரு சில விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நன்றாக புரிஞ்சிருக்கோன்ட்டு என்ன பண்ணுறேன், விசுவாசிக்கிறேன். ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, பைபிளில் கூட இயேசு கிறிஸ்து அந்த அற்புதம் செய்த போது எவ்வளோ பேர் உடைய கவுண்டிங் அங்கே சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா, எத்தனை ஆண்கள் சாப்பிட்டாங்கன்ட்டு என்ன பண்ணப்பட்டிருக்கோம், கவுண்டிங் சொல்லப்பட்டிருக்கோம். எத்தனை பெண்கள் சாப்பிட்டாங்க, எத்தனை குழந்தைகள் சாப்பிட்டாங்கன்ட்டு என்ன பண்ண சொல்லப்பட்டிருக்காரு. அப்போ இது ஆவிக்குரிய ரீதியில் தான் நம்ம என்ன பண்ணணும், எடுக்கணுமே ஒழிய மாம்ச ரீதியில் என்ன பண்ண தேவையில்லை, எடுக்க தேவையில்லை. ஏன்னா நம்ம இந்த அழைப்பில் நமக்கு தெரியும், யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. முக்கியமாக பைபிளில் குழந்தைகள் எதற்கு சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா, அவர்கள் நீதியின் வசனத்தில் அதிகமாக என்ன இல்லை, பழகாததுனால பால் உண்கிற குழந்தைகளாகவே இருக்கிறாங்க. பலவித காற்றுகள்னால ஈஸியாக என்ன பண்ணிடுவாங்கன்னா அடிபட்டுருவாங்க. ஈஸியாக நம்ம ஒரு காரியத்திற்கு நம்ம மனம் சோர்வடைகிறோம், இல்லைனா டிப்ரெஷனுக்குள்ளே டிஸப்பாயின்மெண்ட்டுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா இன்னும் நீதியின் வசனத்தில் என்ன ஆகலை, பழகலைன்னு அர்த்தம். குழந்தைகளாகவே இருக்கிறோம். அதே இது நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜில் இருக்கிறோம் அப்படின்னா, அது என்ன ஸ்டேஜ் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு பெண் அப்படின்ற அந்த ஒரு ஸ்டேஜ். அது என்ன அப்படின்னா வஞ்சிக்கப்படக்கூடிய நிலைமை. என்ன வஞ்சிக்கப்படக்கூடிய நிலைமை அப்படின்னா, நான் போய்கொண்டிருக்கிற பாதை கரெக்டு, நான் வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை என்னை எங்கே கொண்டு போயிடும், பரலோகம் கொண்டு போயிடும் அப்படின்னு நம்ம நினச்சி நாமளே என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், வஞ்சனைக்குள்ளே இருக்கிறோம் அப்படின்னா, இல்லை வேற வஞ்சனைகளுக்குள்ளே நம்ம சிக்கியிருக்கிறோம் அப்படின்னா, அது திரள் கூட்ட வகுப்பார் கடைசியாக தான் என்ன ஆவாங்கன்னா உணர்வடைவாங்க. நாமோ இன்னும் என்ன ஆகலை, ரட்சிக்கப்படலை. ஆனால் அந்த ஆண் அப்படின்ற அந்த ஒரு பாத்திரம் எதற்காக ஒப்பிடப்பட்டிருக்கிறது அப்படின்னா, சத்திய வசனத்தில் அதிகமாக பழகி எந்த காற்றினாலும் என்ன பண்ணப்படுறது இல்லை, அசைக்கப்படாமல் நிலைத்திருக்கிற தன்மையை தான் அங்கே என்ன பண்ணப்பட்டிருக்குது, சொல்லப்பட்டிருக்குது. அடுத்து 1128 அது குறித்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அது இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு. ஏன்னா அதிலிருந்து தான் கோரேஷினுடைய அந்த ஒரு நாட்கள் தொடங்கி 1128 4128 வருடங்கள் எதில் முடியுது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பில் முடியுது. மற்ற காரியங்கள் எல்லாமே சகோதரர் உங்களுக்கு சொன்னது என்ன இருக்கும் அப்படின்னா புரிஞ்சிருக்கும்னு என்ன பண்ணுறேன், நம்புகிறேன். அதே மாதிரி பச்சையாய் டைம் இல்லாதனால சகோதரர் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓடிட்டாரு, காரணம் நான் தான். பச்சையாய் அப்படின்னும் போது இன்னைக்கு உலகத்தார் கிறிஸ்தவர்கள்
பச்சையாக என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா வசனங்கள் அப்படியே என்ன பண்ணுவாங்க, எடுப்பாங்க. அதை வந்து பகுத்தறிகிற தன்மை இல்லை. நெக்ஸ்ட், தண்ணீரில் அவிக்கிறது. தண்ணீரில் அவிக்கப்பட்டது கூட வந்து உலக கிறிஸ்தவர்களே வந்து ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சத்தியத்தை கொஞ்சம் என்ன பண்ணுவாங்கன்னா ஆராய்வாங்க. ஆனால் முழு டாக்டரின்ஸ் எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சிருவாங்களா இல்லைன்னா அதை நம்புவாங்களான்னு பார்த்தீங்கன்னா நம்ப மாட்டாங்க. ஆனால் சபை மட்டும்தான் எப்படி சாப்பிட்றாங்க அப்படின்னா அக்னியில் சுடப்பட்டது அப்படின்னா என்டையர் ட்ரூத்தை வந்து ஃபுல்லாக இருக்கக்கூடிய தன்மைகளில் அது எதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது, அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத வந்து புரிஞ்சு பார்க்கிறவர்கள் தான் யார் அப்படின்னா சபை. சரி, இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், மனதில் வைத்துக் கொள்ளலாம். வருகிற நாட்களில் அந்த கிறிஸ்துவனுடைய அந்த ஒரு பந்தியில் சேர்வதற்கு நம்மை நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். இப்பொழுது கூட இந்த ஒரு கூடுகைக்கு நிறைவாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லோரும் எழுந்து நின்று என்னை மறவா இயேசுநாதா என்ற ஒரு பாடலை பாடுவோம். அதைத் தொடர்ந்து நம்ம மத்தியில் இருக்கிற சகோதரர் ரமேஷ் அவர்கள் முன் வந்து நம்மளை ஜெபத்திலே வழி நடத்தும்படியாக சபையின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். முடிந்ததுக்கு அப்புறம் நம்ம அனௌன்ஸ்மெண்ட் பார்க்கலாம். என்னை நடத்தும், என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தெனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தெனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். தீபமிதே ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். வைத்ததினால் பறிக்க இயலா தேவரும் என்னை, பாசமின் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலா தேவரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேனும் என்றதாலே ஸ்தோத்திரம். தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேனும் என்றதாலே ஸ்தோத்திரம். வரைந்திரன்றோ உள்ளங்கையில் வல்ல எந்தன் புகலிடமே, வரைந்திரன்றோ உள்ளங்கையில்
வல்லவர் எந்தன் புகலிடமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். உனக்கெதிராய் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். பரந்திடுமே உம் நாமத்திலே, பரனே எனக்காய் ஜெய கொடியே. பரந்திடுமே உம் நாமத்திலே, பரனே எனக்காய் ஜெய கொடியே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஒரே மெய்தேவனே, சர்வ சிருஷ்டிப்புக்கும் எஜமானரே, அப்பா பிதாவே, இந்த ஒரு அருமையான காலை நேரத்துக்காய் ஒருவருக்கே எல்லா துதி கனமகிமையும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் ஏறெடுக்கிறோம். அப்பா தகப்பனே, இதோ இன்று தினத்திலும் எங்களை சகோதர சகோதரிகளாய் ஒன்று கூட்டி இதோ உம்முடைய பரிசுத்தம் நிறைந்த உம்முடைய வேதத்தை நாங்கள் தியானிக்கும்படியாய் நீர் செய்த கிருபைகளுக்காய் நன்றி தகப்பனே. இந்த வருகிற காலத்திலே நாங்கள் அனுசரிக்கக்கூடியதான இந்த நினைவு கூறுதலே நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்தும்படிக்காய் இந்த ஒரு பாடத்தை நீர் எங்களுக்கு தந்தமைக்காய் நன்றி தகப்பனே. இதோ கேட்கிற நாங்கள் அதை எங்கள் இறுதிய பலைகளை எழுதி அனுதினமும் நாங்கள் ஒரு புது சிருஷ்டியின் ஓட்டத்தை நாங்கள் ஓடக்கூடியதாக எங்களுக்கு தக்க பரிசுத்தாவியை கொடுத்து எங்களை பரிசு பாதையில் வழி நடத்துங்கப்பா தகப்பனே. இந்த ஒரு பாடத்தை கூட தொகுத்து வழங்கிய சகோதரரையும் உம்மிடத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இன்னும் அநேக சத்தியங்கள் அவர் மூலியமாய் நீர் அநேகருக்கு வெளிப்படுத்தும்படிக்காக வேண்டுதல் செய்கிறோம் அப்பா தகப்பனே. இதோ இந்த ஒரு மனத்தாழ்மையான விண்ணப்பத்தை எங்கள் இரட்சகரும் எங்கள் மீட்பரும் உம்முடைய ஒரே நேசகுமாரனுமான இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுதல் செய்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் பிதாவே. அப்படியே உட்காருங்க. அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வழக்கமாக நமக்கு நடக்கக்கூடிய வெட்னஸ்டே மெமோரி